அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2024க்கான ரீஸ்டார்ட் டெஸ்ட் சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம வந்து டெஸ்ட் நம்பர் 27ல இருக்கிறோம். ஸோ 18/5/2024 சாட்டர்டே இன்றைய தேர்வு உங்களுக்கு நூலகம் பற்றிய செய்திகள் மற்றும் இதர செய்திகள் பற்றி கொடுத்துருக்குறாங்க. அதை பார்க்க போறோம். ஸோ அது போக உங்களுக்கு லாஜிக்கல் ரீசனிங்ல நம்பர் சீரிஸ், தருக்க காரணவியல் அப்படிங்கிற ஒரு பகுதி, இப்போ எண் வரிசை வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் சோஷியல் ஹார்மோனி அஸ் த கார்னர் ஸ்டோன்ஸ் ஆஃப் தி சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் சிஸ்டம் இன் இந்தியா இன் தமிழ்நாடு. என்விரான்மெண்டல் சயின்ஸ் பிளஸ் ஒரு 5 மார்க்ஸுக்கு ஏப்ரல் 2024 கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். தமிழில் முதலாக அகராதி என்ற சொல்லை பயன்படுத்திய அகராதி நிகண்டு எழுதப்பட்ட ஆண்டு. ஸோ அகராதி நிகண்டு அப்படின்னா என்ன? ஸோ 1594ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. ஸோ ஒரு சொல் பல பொருள் என்ற வகையில் இது காணப்படுகிறது. ஸோ கிபி 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ரேவண சித்தர் என்பவரால் இயற்றப்பட்டது. இவர் சைவ சமயத்தை சார்ந்தவர், வீர சைவ சமயம். இந்த நூல் பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 பிரிவுகளாக பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ 10 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு நூற்பாவால் இயற்றப்பட்ட 3334 சூத்திரங்கள்ல 12,000 சொற்களுக்கு விளக்கம் தரக்கூடியதாக அமைஞ்சிருக்குது. இதுல சொற்கள் அகரவரிசையில் அமைச்சிருக்கிறதா இதோட சிறப்புங்கிறாங்க. இதுவே அகரவரிசையில் அமைந்த முதல் அகராதி அப்படின்னு சொல்றாங்க. வீரமாமுனிவர் 18ஆம் நூற்றாண்டில் அமைச்ச சதுரகதாரதிக்கு 200 வருஷங்களுக்கு முந்தியது. ஆனா இது செயல் வடிவில் இருக்கு அப்படிங்கிறது இதை பற்றி சொல்லியிருக்காங்க. புறத்திணைகள் 12ஐயும் குறிப்பிடும் நூல் இது. புறப்பொருள் வெண்பாமாலை. அதன புறத்திணை. தமிழர்கள் தங்களுடைய வாழ்வியல பகுத்து காட்டும் பொழுது வீரம், வெற்றி, கொடை போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் புறத்திணையாகவும், வாழ்வியல், காதல், வீர ஒழுக்கு, குடும்ப ஒழுக்கம் போன்ற விஷயத்தை அகத்திணைகளாகவும் கருதியிருக்கிறார். அப்போ புறத்திணைகள் 12 வெட்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உளிஞை, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கிளை, பெருந்திணை. இந்த மாதிரி 12ஆக வகைப்படுத்தி புறப்பொருள் வெண்பாமாலை சொல்கிறது. போர் என்பது வாழ்வியல் நெறியாக வாழ்ந்திருக்கு. இந்தியாவில் உள்ள நூலகங்களில் முதன்மையானது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய தேசிய நூலகம் முதன்மையானது அப்படின்னா அது சொல்லணும். ஸோ கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய லைப்ரரி. ஸோ இந்த லைப்ரரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏன் முதன்மையானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னா, பிரிட்டிஷ் காலகட்டத்தில இந்த லைப்ரரி ஒரு பெரிய லைப்ரரியாக வந்து வளர்ச்சி அடைஞ்சிருந்துச்சு. அதனால கொல்கத்தா லைப்ரரிய நேஷனல் லைப்ரரி கொல்கத்தா அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அலிப்பூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில அமைஞ்சிருக்குது. இட் இஸ் த இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லைப்ரரி பை வால்யூம் அண்ட் பப்ளிக் ரெக்கார்ட்ஸ். ஸோ இது மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சருக்கு கீழ நிறுவப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 2.5 மில்லியன் புக்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் இங்க இருக்குது அப்படிங்கிறாங்க. இதான் லார்ஜஸ்ட் இன் த கண்ட்ரி. 2.5னா 25,00,000 புத்தகங்களுக்கு மேல இங்க நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, சரஸ்வதி மஹால் லைப்ரரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இது வந்து இந்த சரஸ்வதி மஹால் லைப்ரரி மராத்தியர்கள் தஞ்சாவூரை ஆட்சி செய்யும் பொழுது உருவாக்கப்பட்டது. ஸோ இது பழமையான லைப்ரரில அதுவும் ஒன்று. கன்னிமாரா லைப்ரரி 1896ல நிறுவப்பட்ட நூல். சென்னை கன்னிமாரா நூலகம் 1890கள்ல நிறுவப்பட்டிருக்கு. 1890ஸ்ல நிறுவப்பட்டிருக்கு. நடைமுறைக்கு 1896ல இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நூலகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, 1860ல இருந்தே இதோடைய வரலாற்று காலத்தை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவரைக்கும் 1890 வரைக்கும் அருங்காட்சியகத்தின் கட்டுப்பாட்டுல இருந்துச்சு. ஸோ அப்போதைய மெட்ராஸ் மாநிலத்தின் ஆளுநர் கன்னிமாரா பிரபுவுடைய மாகாணத்துக்கு ஒரு பொது நூலகம் அமைக்க தேவை உணர்ந்து 1890ல இதற்கு அடிக்கல் நாட்டி 1896ல டிசம்பர் 5ஆம் தேதி பொதுமக்களுடைய பார்வைக்கு திறக்கப்பட்டதுனால அவருடைய பேரை என்ன பண்ணிட்டாங்க இதற்கு கன்னிமாரா லைப்ரரி அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா வச்சுட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேவநேய பாவாணர் லைப்ரரி. ஸோ தேவநேய பாவாணர் லைப்ரரி ஒரு முக்கியமானது சென்னையில் அமைந்திருக்கு. மவுண்ட் ரோட்ல அமைஞ்சிருக்குது. 1958வது வருஷம் இந்த லைப்ரரி அமைக்கப்பட்டது. ஸோ தேவநேய பாவாணர் உங்களுக்கு தெரியும். ஒரு சிறந்த ஒரு சொற்களஞ்சியங்களை உருவாக்கி தந்தவர். அதனால அவருடைய பேர்ல என்ன பண்ணியிருக்காங்க? நிறுவியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க. சூடாமணி நிகண்டு. ஸோ சூடாமணி நிகண்டு எனும் நூலின் ஆசிரியர் யார்? ஸோ மண்டல புருடர். இது 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மண்டல புருடர் எனக்கூடிய ஒரு சமணரால் இயற்றப்பட்டது. இந்த நிகண்டு ஆசிரியர் மண்டல புருடர். இவரை வீரமண்ட புருடர் எனவும் அழைச்சிருக்கிறாங்க. இந்த நூல் 12 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு விருத்தப்பாவால் ஆன நூலாகும். இதுல 1197 சூத்திரங்கள்ல 11,000 சொற்களுக்கு விளக்கம் தரப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. சூடாமணி நிகண்டுல உள்ள மொத்த தொகுதிகள், அதாவது தேவ பெயர், மக்கள் பெயர், விலங்கு பெயர், மரப்பெயர், இடப்பெயர், பல்பொருட்பெயர், செயற்கை வடிவ பெயர், பண்பு பெயர், செயல் பற்றிய பெயர், ஒளி பற்றிய பெயர்னு ஏகப்பட்ட பெயர்கள் இங்க கொடுத்திருக்கிறாங்க.
நெக்ஸ்ட் ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். ஹெரிடேஜ், ரிச் ஹெரிடேஜ் அப்படிங்கிறாங்க இல்லையா? பாரம்பரியம். ஹெரிடேஜ் சைட்ன்னு சொல்றாங்க இல்லையா? கேரளால பார்த்தீங்கன்னா ஹெரிடேஜ் சைட். நல்ல பாரம்பரியமான இடங்கள் அப்படின்றது. வாயேஜ், கடல் பயணம் போறோம்னு சொல்லுவாங்க. வாயேஜ். கமாடிட்டி, பண்டங்கள். அடல்ட்ரேஷன், கலப்படம். ஃபுட் அடல்ட்ரேஷன்ங்கிறாங்களா? உணவு கலப்படம் பண்றாங்க அப்படிங்கிறாங்களா? ஸோ அதான் சொல்றாங்க. ஹெரிடேஜ் அப்படின்னு சொல்றாங்க. நூலகத்தின் வேறு பெயர்கள் எது பொருந்தாதது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நூலகத்துல எது பொருந்தாதது? ஸோ இதுல பாருங்க. சுவடிச்சாலை, புத்தகச்சாலை, வாசகச்சாலை என்கின்ற பல்வேறு பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஏடகச்சாலைன்னு ஒரு வார்த்தை இங்க கொடுக்கவில்லை. கீழ்த்திசை நூலகம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? அரசினர் கீழ்த்திசை சுவடிகள் நூலகம். ஸோ இந்த நூலகம் பார்த்தீங்க அப்படின்னா, சவுந்தரபாண்டியன் அவர்களுடைய நினைவாக உருவாக்கப்பட்டது. சென்னை பல்கலைக்கழக வளாகத்துல உள்ள ஒரு லைப்ரரி. முழுக்க முழுக்க மாநில அரசு நிறுவியிருக்கிற இதற்கு சென்னை பல்கலைக்கழகத்துக்கு இதுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. பட் சென்னை பல்கலைக்கழகத்தோட கேம்பஸ்ல நிறுவியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உலகிலே அதிகமான தமிழ் சுவடுகள் இந்த நூலகத்தில் தான் அமைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 26,00,000 ஓலைச்சுவடிகளை கொண்ட 72,748 சுவடி கட்டுகளும், 25,373 ஆய்வு நூல்களும் இதுல இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த நூலகம் ஆராய்ச்சி கருவூலமாக திகழ்வதை கருத்தில் கொண்டு, முனைவர் சவுந்தரபாண்டியன் முயற்சியால் அரசினர் கீழ்த்திசை சுவடி நூலகம் மற்றும் ஆய்வு மையம் என்ற பெயரில் மாற்றப்பட்டு இப்போ இயங்கிட்டு வருது. இதுல வடமொழி, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், பாரசீகம், அரபு, உருது, சிங்களம் இந்த மொழிகள்ல உள்ள சுவடிகளும் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய வித்தியாசமான நூல்களும் இங்க வந்து அமைக்கப்பட்டிருக்கு. 1869ஆம் ஆண்டு இந்த நூலகம் முழுவதுமாக அமைக்கப்பட்டிருக்கு. அரசு கீழ்த்திசை நூலகம். நெக்ஸ்ட் பாருங்க. சங்ககால பசும்பொன் பாண்டியன் தன் கொடியில் யானை சின்னத்தை கொண்டிருந்தான் என்கின்ற செய்தியை கொண்டிருக்கக்கூடிய அந்த யானை சின்னத்தை கொண்டிருந்தான். பாண்டியர்கள் வந்து மீன் சின்னம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ பாண்டியர்கள் மீன் சின்னத்தை வந்து கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியும். ஆனா இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க? பாண்டியர்கள் யானையை ஒரு சின்னமாக தன் கொடியில் கொண்டிருந்தான் என்ற செய்தியையும் அகநானூற்றில் இருப்பதை முதன் முதலில் அறிந்து வெளியிட்டவர் மயிலை சீனி வெங்கடசாமி. ஸோ இவர பத்தி 12த் புக்ல தனியாவே குடுத்திருக்கிறாங்க. ஸோ மயிலை சீனி வெங்கடசாமி பழைய நிறைய டெஸ்ட்லயும் நம்ம பார்த்தாச்சு. தமிழக வரலாறு பற்றிய பல அரிய நூல்களை எழுதியவர். இவருடைய நூல்கள் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவமும் தமிழும், பௌத்தமும் தமிழும், இசை திருமணம், சிந்தாமணியில் காணப்படக்கூடிய இசைக்கூறுகள், இறையனார் அகப்பொருள் ஆராய்ச்சி, மத்த விலாசம், சமண கதைகள், பௌத்த கதைகள், கௌதம புத்தர், வாதாபிகுண்ட நரசிம்மவர்மன், மறைந்து போன தமிழ் நூல்கள், புத்தருடைய ஜாதக கதைகள், உணவு நூல்கள், பல்வேறு நூல்களை வந்து எழுதியிருக்கிறார். ஸோ இது போக கொங்கு நாட்டு வரலாறு, களப்பிரர் ஆட்சியில் தமிழகம் இவருடைய புத்தகத்திலே ரொம்ப சிறப்பான புத்தகம் அதான். இந்த உ.வை.சா தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுகிறார். தேப்போ மீனாட்சி சுந்தரனார், தேப்போமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பதிப்பாசிரியர் மற்றும் சிறந்த தமிழாசிரியர். பரிதிமாற் கலைஞர் உங்களுக்கு தெரியும். செந்தமிழ் என்கின்ற ஒரு அந்தஸ்து இந்த தமிழ் மொழி கிளாசிக்கல் ஸ்டேட்டஸ் வாங்குவதற்கு காரணமாக இருந்தவர் இந்த பரிதிமாற் கலைஞர். 1902ஆம் ஆண்டு இலக்கிய புராண செய்தி, இதிகாச செய்திகளை கொண்டு வந்த கலைக்களஞ்சியம் இது. அபிதான கோஷம். அதாவது இதிகாச புராணங்களை கொண்ட நூல். அபிதான கோஷம். ஆப்ஷன் ஏல இருக்கு. ஸோ அபிதான கோஷம். இது தமிழ்லே முதன் முதலாக தோன்றிய இலக்கிய கலைக்களஞ்சியம். வடமொழி, தென்மொழி ஆகிய இரு மொழிகளிலும் இயற்றப்பட்ட வேதம், புராணங்கள், இதிகாசங்கள், தரும நூல்கள். இது இலக்கியங்கள்ல காணக்கூடிய தெய்வம், தேவர்கள், முனிவர், அசுரர், அரசர் இது எல்லாத்தையும் பற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நூல்னு சொல்றாங்க. இந்த அபிதான கோஷத்தை தொகுத்து கொடுத்தவர் யாருன்னா, யாழ்ப்பாணத்தில் உள்ள மானிப்பாய் முத்துத்தம்பி பிள்ளை. இவர் தான் சுயமா எழுதியும், உரை எழுதியும் பதிப்பித்து உதவியவர். ஸோ சஞ்சிகை நடத்தியவர், அகராதியை தொகுத்தவர் இவர் தான். 1902வது வருஷம் யாழ்ப்பாண நாவலர் அச்சுக்கூடத்துல பதிப்பிக்கப்பட்டு இது வெளியேறுச்சு. தமிழகத்துல சிங்காரவேலு முதலியாரின் அபிதான சிந்தாமணி அபிதான சிந்தாமணி வெளிவரும் முன் இது வெளிவந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இங்க உங்களுக்கு அபிதான சிந்தாமணியும் குடுத்திருக்காங்க. ஸோ இது சிங்காரவேலு முதலியாரால் தொகுக்கப்பட்ட ஒரு இலக்கிய கலைக்களஞ்சியம். இந்த முதல் பதிப்பு மதுரை தமிழ்ச் சங்கத்துல வெளியீடாக வெளிவந்தது. இந்த சூடாமணி நிகண்டு ஏற்கனவே பார்த்ததுதான். களிமண் பலகையில் எழுதப்பட்ட நூல்களின் தொகுப்பு எங்கு காணப்பட்டது? நிப்பூர் என்கின்ற ஊரில் காணப்பட்டிருக்கிறது அப்படின்னு குடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு இந்த நூல்களின் தொகுப்புகள்ல முதல் காலத்துல உள்ள நூல்கள் எங்கெங்க இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.
ஸோ இந்த நிப்பூர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சுமேரியாவோட பண்டை அண்மை கிழக்கின் நகரங்களில் ஒன்றாக இருக்கு. சுமேரியா பக்கத்துல இருக்கு. ஸோ இது வந்து மெசொபடோமியா என்கின்ற பகுதியில் காணப்படக்கூடிய ஒரு விஷயம். ஸோ பா எத்தனை வகைப்படும்? பா 4 வகைப்படும். வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா மற்றும் கலிப்பா. ஸோ வெண்பா என்பது பாடல்களில் முதன்மையானது. இந்த 2 அடிகள் முதல் 12 அடி, 2 அடி சிற்றலையும் 12 அடி பேரலையும் கொண்டு பாடப்படக்கூடியது. இதே ஆசிரியப்பா என்றால் 3 அடி சிற்றலையும் பாடுவோரின் மனக்கருத்திற்கேற்ப விரிந்து பாடக்கூடிய வகையை கொண்டது. கல்வி அழகே அழகு என்று சொன்ன நூல் நாலடியார். ஸோ 4 அடிகளால் ஆன அறக்கருத்துக்களை போதிக்கக்கூடிய நூல். திருக்குறளையும் நாலடியாரும் ஒப்பிட்டு சொல்லுவாங்க. ஆலும் வேலும் பல்லுக்குறுதி, 4ம் 2ம் சொல்லுக்குறுதி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சிறப்பான நூலாக அமைந்திருப்பது நாலடியார். கல்வி அழகே அழகு என்று சொல்வது. இந்த நூலுக்கு இன்னொரு பேர் இருக்கு. இதுக்கு இன்னொரு பேர் வேளாண் வேதம். பழைய கேள்விகள கேட்டிருக்காங்க. வேளாண் வேதம் என்று அழைக்கக்கூடிய நூல் இது. ஸோ இந்த வேளாண் வேதம் ரொம்ப முக்கியமான ஒரு பெயர். வேளாண் வேதம் என்று அறியப்படக்கூடிய முக்கியமான நூல் இது. அண்ணா நூற்றாண்டு நூலகம். புவியியல் நூல்கள் அமைந்துள்ள தளம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அண்ணா சென்டினென்டல் லைப்ரரி சென்னையில அமைந்திருக்குது. மொத்தம் 7 தளங்களாக கொண்டு 9 தளங்களில் இயங்கிக் கொண்டு வரக்கூடிய ஒரு நூலகம். இது 2010ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் நாள் அறிஞர் அண்ணாவின் 102வது பிறந்த நாளை கொண்டாடும் வண்ணம் இது ஏற்படுத்தி இருக்கப்பட்டிருக்கு. ஸோ முதல்ல சொந்த நூட்கள் பயன்படுத்தும் பிரிவு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, மெய்ப்புல அறைகூவலர் பிரிவு, நாளிதழ் மற்றும் பருவ இதழ் பிரிவுன்னு வரிசையா இதுல நெறைய இருக்கு. ஸோ புவியியல் நூல்கள் அமைந்திருக்கக்கூடியது 7ஆம் பிரிவுல அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் பிரிவுல வந்து குழந்தைகளுக்கான பிரிவுகளாக அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ தமிழ் நூல் பிரிவு 2வது தளத்துல அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. 3வது முதல் 7ஆம் தளம் வரை உங்களுக்கு ஆங்கில நூல்கள். அதான் 3வது தளத்துல ஆங்கில மொழியிலான பல புத்தகங்கள். பொது அறிவு, கணினி, அறிவியல் நூலகம். 4வதுல எக்கனாமிக்ஸ், சட்டம், பொது நிர்வாகம். 5வது தளத்துல பொது அறிவியல், கணிதவியல். 6வது தளத்துல இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர், ஃபுட்டு. 7வது தளத்துல வரலாறு, புவியியல், வேதியியல், சுற்றுலா, பயண மேலாண்மை, வாழ்க்கை வரலாறு. இந்த புத்தகங்கள்லாம் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7 தளங்கள் இங்க இருக்குது மொத்தம். பொருந்தாதவற்றை எடுத்து எழுதுக. நாயகி, மண்டா, கதபா, எருகலா என்பது பொருந்தாமல் இருக்கு. மொழிகள்ல குடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? பிரித்து எழுதுக. எந்நாளும், எந்நாளும் என்பது உங்களுக்கு கூட்டல் நாளும். எந்நாளும் என்ற இந்த அர்த்தத்துல வருது. எந்த நாளும் அப்படின்னா, அது எந்த கூட்டல் நாளும், எந்த நாளும்னு வந்துரும். இது கூட்டல் நாள். ஆசியாவின் 2வது மிகப்பெரிய நூலகம் எது? அண்ணா நூற்றாண்டு நூலகம். இதையும் இப்ப பார்த்தோம். முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்களால் இது 2010ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் நாள் இந்த லைப்ரரி தொடங்கி வைக்கப்பட்டது. சரஸ்வதி மகால் நூலகம் தெரியும் உங்களுக்கு. சரஸ்வதி பண்டாரம். பண்டாரம் அப்படின்னாலே புத்தக சாலை என்று பேர். ஸோ பண்டாரம் அப்படின்னாலே புத்தக சாலை என்று பேர். சரஸ்வதி பண்டாரம்னா புத்தகத்திற்கான அமைக்கப்பட்டிருக்க சாலைகள். உ.வே.சா நூலகம். ஸோ உ.வே.சா உங்களுக்கு தெரியும். தமிழ் தாத்தா. ஸோ உ.வே.சா உடைய பெயர்ல உங்களுக்கு லைப்ரரி வந்து அமைஞ்சிருக்குது. 1942ஆம் ஆண்டு இந்த லைப்ரரியானது நிறுவப்பட்டது. ஸோ உ.வே. சாமிநாத ஐயர் நூலகம் என்பது தமிழ் இலக்கியங்களை பதிப்பதில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நூலகம். 1942, 43 காலத்துல சென்னை பெசன்ட் நகர்ல அருண்டேல் கடற்கரை சாலையில் நிறுவப்பட்டது. இங்க 1832 நூல்களும், 939 தமிழ்ச் சுவடிகளும், உ.வே.சா தம் கைப்பட பிற தமிழ் அறிஞர்களுக்கு எழுதிய 3000 கடிதங்களும் இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ தமிழ்நாடு அரசு பொது நூலக இயக்குனரகத்தால் இந்த நூலகமானது பின்ப உருவாக்கப்பட்டு வருகிறது என்று சொல்லியிருக்கிறாங்க. இதுல சரியாக அமைந்துள்ள நூலகம் எது இருக்குன்னா 2ஆம் தளம் தமிழ் நூல்கள். ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அந்த 7 தளங்களையும் நான் சொல்லியிருக்கிறேன். அதுல நீங்க பார்த்துக்கலாம். ஸோ முதல் தளத்துல வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் பிரிவுன்னு சொல்லியிருந்தோம். அதெல்லாம் தவறாக குடுத்திருக்காங்க. ஸோ அடுத்தது ஒவ்வொரு நூலகத்துடைய ஒவ்வொரு பிரிவுகள் அந்த 7 பிரிவுகளையுமே ஸ்கூல் புக்ல உங்களுக்கு சிம்பிளா குடுத்திருப்பாங்க. அத நீங்க ஈஸியா படிச்சுக்கலாம். முதல் தளத்துல உங்களுக்கு குழந்தைகள் பிரிவு இருக்கு அப்படின்னு படிச்சிருப்போம். அடுத்தது 2வது தளத்துல பார்த்தீங்கன்னா, தமிழ் நூல்கள் வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு குடுத்திருக்காங்க. இங்க தமிழ் நூல்கள் சரியாகத்தான் குடுத்திருக்காங்க. ஸோ 3வது தளத்துல பார்த்தீங்கன்னா, ஆங்கில மொழியில் பல புத்தகங்கள் இருக்கு. என்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பொது அறிவு, கணினி அறிவியல், தகவல், அறிவியல் தத்துவம் இந்த மாரி விஷயங்கள் இருக்கு. 4வது தளத்துல அரசியல்னு குடுத்திருக்காங்க. ஸோ 4வது தளத்த பொறுத்தவரைக்கும் பொருளியல், சட்டம், பொது நிர்வாகம், கல்வி, வணிகவியல் தொடர்புடைய இதெல்லாம் இங்க மெயின்டெயின் பண்ணிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுத்திருக்காங்க.
பொறுத்துக. பழமொழி அகராதி. ஸோ பெர்சிவல் பாதிரியார். பட அகராதி ராமநாதன். தமிழ் ஆங்கில அகராதி பெப்ரிலிசிஸ். சதுர அகராதி வீரமாமுனிவர். ஸோ இத நீங்க பொறுத்துனீங்கன்னா ஆன்சர் வந்துரும். அகர வரிசை இப்படி அமைந்து எழுதும். எப்படி எழுதுறது? முதல்ல உயிர் எழுத்துக்கள் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இருந்தா ஈஸியா அரேஞ்ச் பண்ணிடலாம். இல்லன்னா மெய் எழுத்துக்கள் பார்க்கணும். இப்ப எழுதும் எப்படி எழுதணும்? இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு அப்படிங்கிற வரிசையில இருக்கான்னு பார்க்கணும். இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து. இப்போ இதுல இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இத்து தான் வருது. இத்து, இந்து, இப்பு, இம்மு, ஈ, இவ், இர், இன், இல் இந்த வரிசையில வருது. ஸோ அகர வரிசைப்படி அமைச்சு எழுதும் பொழுது, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வரணும் உங்களுக்கு? கா, கா, கா வரிசையில வரணும். அப்ப இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இத்து வந்துரணும். இத்து, இந்து, தழை, வாழைன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப தேவை பார்க்கணும். இத்து, இந்து, இப்பு, இம்மு. இந்த இம்மு 2 எழுத்து வர்றதுனால, முதல்லயும் 2வது வரும். எதிர்கால இடைநிலைகள் எடுத்து எழுதுக. இப்பு, இவ்வு, இக்கு இது 3ம் எதிர்கால இடைநிலைகள். பார்ப்போம்ங்கிறோமா? வைப்போம், பார்ப்போம். இப்போ வந்துருச்சா? அதனால இச்சுங்கிறது வராது. இடைநிலைய பொறுத்தவரைக்கும் இத்து, இட்டு, இர்ரு, இன்னு இது வந்து இறந்த கால இடைநிலை. இப்பு, இவ்வு இதெல்லாம் எதிர்கால இடைநிலை. கிறுகின்று, ஆனின்று நிகழ்கால இடைநிலை. அவ்வளவுதான். பிரித்து எழுதுக. தெண்டிரை தென்மை கூட்டல் திரை. தெண்டிரை 2 சுழி வந்தா தான் தெற்கு கூட்டல் திரை. தென்திரை அதாவது தெற்குல இருக்கக்கூடிய நம்ம இந்திய பெருங்கடல சொல்லும்போது தென்திரை பாடல்ல சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா? தென்திரை வளாகம் பொதுமையன்றி வெண்கூடை நிகழ்ச்சிய ஒருவருக்கும் நடுநாள் யாமத்துக் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவருக்கும் 9 நாழி உடுப்பது 2 செல்வத்துப் பயனே ஈதல் துய்ப்போமெனினே தப்புன பலவேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்ப தென்திரை தென்மை கூட்டல் திரை. முதலாக மக்களுக்காக பொது நூலகம் அமைத்த நாடு கிரீஸ். கிரேக்கர்கள் தான் முதன் முறையாக லைப்ரரி அமைக்க ஆரம்பிச்சாங்க. ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய நூலகம் எங்கு அமைந்துள்ளது? சீனா. உலகத்திலே மிகப்பெரிய நூலகம் எங்க அமைந்திருக்கு? லைப்ரரி காங்கிரஸ் ஆஃப் அமெரிக்கா. அமெரிக்கால தான் உலகத்திலே பெரிய நூலகம் அமைஞ்சிருக்கு. சின்ன டாபிக் தான் இது. நீங்க ஈஸியா படிச்சுக்கலாம். கீழ் திசை நூலகம். ஏற்கனவே நம்ம சிம்பிளா பார்த்துட்டோம். கீழ் திசை நூலகம் 1869. இதுவும் நான் சொன்னது. இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் இது. கொல்கத்தால அமைஞ்சிருக்கு. பழமையானன்னு கேட்டா தான் நீங்க எங்க வரணும்? சரஸ்வதி மகால் நூலகத்துக்கு வரணும். தாழ்ந்து உயர்ந்து வரும் ஓசை, துள்ளல் ஓசை. வெண்பாவின் ஓசை, செப்பல் ஓசை. இந்த வெண்பாவுக்குள்ள ஓசை என்ன ஓசை? செப்பல் ஓசை. வெண்பாக்கு செப்பல் ஓசை. அதே இது ஆசிரியப்பாவுக்கு என்ன ஓசைன்னா, அகவல் ஓசை. ஆசிரியப்பாவிற்கு அகவல் ஓசை. ஆசிரியப்பா. துள்ளல் ஓசை. கலிப்பாவின் துள்ளல் ஓசை. வஞ்சிப்பா தூங்கல் ஓசை. ஸோ 4 விதமான ஓசைகள் இங்கு பயின்று வருகிறது. செப்பல் ஓசை, அகவல் ஓசை, துள்ளல் ஓசை, தூங்கல் ஓசை. நாம் எத்தகைய சொற்களை பேச வேண்டும்? பயனுடைய சொற்களை மட்டும் பேச வேண்டும். சொல்லுக சொல்லில் பயனுடைய, சொல்லற்கச் சொல்லில் பயனிலாச் சொல். இப்ப நீங்க பேசக்கூடிய சொற்கள் எப்படிப்பட்ட சொல்லாக இருக்கணும்னா, பயனுடைய சொற்களை மட்டும் பேச வேண்டும். தமிழகத்துல எந்த ஆண்டு அகழாய்வு பணி தொடங்கியது? 1863. எங்க தொடங்குச்சு? ராபர்ட் புரூஸ் ஃபுட் அவர்தான் அத்திரம்பாக்கம் என்கின்ற இடத்தில் தொடங்குகிறார். அத்திரம்பாக்கம், சென்னையை அடுத்த அத்திரம்பாக்கம். சென்னையை அடுத்த அத்திரம்பாக்கம் என்கின்ற பகுதியில ராபர்ட் புரூஸ் வுட் 1863. அப்போ அகழ்வாராய்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடி 1861 ஒரு அமைப்பு தொடங்குனாங்க. அதுக்கு பேர் ஏஎஸ்ஐன்னு பேர். ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஏஎஸ்ஐ என்கின்ற ஒரு நிறுவனம் தொடங்குறாங்க. இது தமிழ்நாட்டுல முதல் அகழ்வாராய்ச்சி. பின்னாடி 1876ல ஆதிச்சநல்லூர்ல அகழ்வாராய்ச்சி பண்ணாங்க. ஆண்ட்ரூ ஜாகர் என்பவருடைய தலைமையில ஒரு அகழ்வாராய்ச்சி நடந்தது. அது அத்திரம்பாக்கம் இல்ல, ஆதிச்சநல்லூர். கீழடியில அகழ்வாராய்ச்சி நடந்துச்சு. 2015ல நடக்க ஆரம்பிச்சது. கீழடியோட அகழ்வாராய்ச்சி. அமர்நாத் கிருஷ்ணா என்கின்ற இந்திய தொல்லியல் நிறுவனத்தின் தலைவரால் தொடங்கப்பட்டது. நெக்ஸ்ட் பாருங்க, நூலக விதிகளை உருவாக்கியவர் யார்? ஸோ முனைவர் எஸ். அரங்கநாதர். ஸோ அதனாலதான் அரங்கநாதர் அவர்களுடைய பிறந்த நாளை என்ன பண்றோம்? தேசிய நூலக நாளாக நம்ம கொண்டாடுறோம். ஸோ நூலக விதிகளை உருவாக்கியவர் யார்? அரங்கநாதர். இப்போ இங்க என்ன கொஸ்டின்னா, இவருடைய பிறந்த நாளை மட்டும் கொண்டாடுறதோட விடாம, ஒவ்வொரு வருடமும் அரங்கநாதன் அவர்களுடைய பேர்ல என்ன பண்றாங்க? லைப்ரரி, புக்குகள மெயின்டெயின் பண்றவங்க, பெஸ்ட் லைப்ரரியன்
இவங்களுக்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அவார்ட்ஸ் வந்து குடுக்குறாங்க. இவருடைய பேர்ல. ஸோ எஸ்.ஆர். அரங்கநாதன் அப்படிங்கிறது தான் இவருடைய முழு பெயர். இவர் பார்த்தீங்க அப்படின்னா, மெட்ராஸ் மாகாணத்தைச் சேர்ந்தவர் தான். இறந்து போகும்போது பெங்களூர்ல இறந்து போயிருக்கிறாரு. ஸோ இவருடைய பிறந்தநாள் 9 ஆகஸ்ட் 1892. ஸோ அதனால இவர இது பண்றாங்க. பத்மஸ்ரீ டாக்டர் எஸ்.ஆர். அரங்கநாதன். ஃபாதர் ஆஃப் லைப்ரரி சயன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. 13 அடிக்கு மேல் வரக்கூடிய பாவகைகள் என்ன சொல்லுவாங்க? ஸோ களி-வெண்பா. ஸோ பாருங்க, நேரிசை ஆசிரியப்பான்னா 4 வடிகள் வரைக்கும் வரக்கூடியது நேரிசை ஆசிரியப்பா. நேரிசை ஆசிரியப்பா, இன்னிசை ஆசிரியப்பா, இணைக்குரல் ஆசிரியப்பா, நிலைமண்டில ஆசிரியப்பா, அடிமறி மண்டில ஆசிரியப்பா அப்படின்லாம் ஆசிரியப்பால வகை இருக்கு. இதுல வெண்பாவ பொறுத்தவரைக்கும், வெண்பாலயும் நெறைய வகைகள் குடுத்திருக்காங்க. களி வெண்பான்னா 13 அடிகளுக்கு மேற்பட்டு. குறள் வெண்பா, குருடை வெண்பா, களி வெண்பா என்ற வகைகள் இருக்கு. விலை, இது ரேட். விலை, எனக்கு இந்த விளை விளைச்சல். வயல்ல வந்து உருவாகுற விளைச்சல். விலை, எனக்கு ஆசையா இருக்குது. இப்போ பாருங்க, இந்த விலை பொருளின் மதிப்பு. இந்த விலை உண்டாக்குறது. இந்த விலை விரும்புதல். இந்தியாவுல வெளியிடப்படும் புத்தகங்கள், நாளிதழ், பருவதங்கள் ஒரு பிரதி பராமரிக்கப்படக்கூடிய ஒரு கன்னிமாரா. கன்னிமாரா நூலகத்த பத்தி நான் நெறைய சொல்லிட்டேன் உங்களுக்கு. கன்னிமாரா பிரபுவுடைய காலத்துல உருவாக்கப்பட்ட நூலகம். ஸோ, இது வந்து ரெக்கார்ட் மெயின்டெயின் பண்றாங்க. இப்ப நீங்க 1915வது வருஷம் டிசம்பர் மாசம் 5ஆம் தேதி காலையில 11 மணிக்கு வந்து ஒரு ஒரு இந்து பேப்பர்ல உள்ள கட்டிங் உங்களுக்கு வேணும். இல்லன்னா அந்த பேப்பர்ல என்ன நியூஸ் இருக்குன்னு நீங்க பார்க்கணும்னு கன்னிமாரா நூலகத்துக்கு நீங்க போலாம். அங்க போனீங்கன்னா, அங்க வந்து அந்த நாளிதழ்கள், பருவ இதழ்கள், 2000த்துல உள்ள இதழ்கள், 1980ல உள்ள இதழ்கள், 1910, 15ல உள்ள அப்போ உள்ள மேகசின்ஸ்லாம் உங்களுக்கு ஒரு பிரிண்ட் ஒரு காப்பி வச்சிருப்பாங்க. ரெக்கார்டா மெயின்டெயின் பண்ணிட்டு வராங்க. மன்னர்களின் ஆணைகளையும், அரசு ஆவணங்களையும் எதன் மீது பொறித்து பாதுகாத்தல்? அந்த காலத்துல ஆவணங்கள் எல்லாமே செப்பேடுகளில் பாதுகாக்கப்பட்டு வந்தது. "உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல்." ஒருத்தருடைய பொருள நம்ம திருடிறலாமா அப்படின்னு மனசளவுல நெனச்சா, அது கூட என்னதான் கள்ளத்தில் தான் சேரும். அப்போ திருடலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்தாலே திருட்டாயிருச்சு. இல்லங்க நான் திருடலையே, சும்மா யோசிக்க தான் செஞ்சேன். யோசிச்சிட்டனாலே திருடிட்டேன்னு உள்ளத்தால் உள்ளலும் தீதேங்கிறாரு. பிறன் பொருளை கள்ளத்தால் கள்வேமென். ஒருத்தருடைய பொருள மனசளவுல கூட திருடலாமா அப்படின்னு நெனச்சிட்டாலே, அந்த இடத்துல உனக்கு என்ன வந்துருச்சு? கள்ளம் என்பது வந்துவிட்டது. சோ இத என்ன சொல்றாங்க? உள்ளம், கள்ளம். இந்த அடியிலும், இந்த அடியிலும் எதுகை பயின்றுள்ளது. அதனால அடி எதுகை. ஒரே சீர்ல உள்ளத்தால் உள்ளலும், கள்ளத்தால் கள்வேம். க, க, உ, ஊ. இதனால சீர் மோனையும் பயின்று வந்துள்ளது. அப்போ அடி எதுகையும் பயின்று வந்துள்ளது, சீர் மோனையும் பயின்றுள்ளது. ஆசிரியப்பா எத்தனை வகைப்படும்? ஆசிரியப்பாவும் 4 வகை. சரிங்களா? ஸோ, ஆசிரியப்பாவுடைய வகைகளையும் குடுத்திருக்கிறாங்க. ஸோ, வெண்பா, வஞ்சிப்பா, ஆசிரியப்பா, கலிப்பா என்கின்ற 4 வகைகள் வந்து குடுத்திருக்கிறாங்க இல்லையா? ஸோ, பொதுவா ஆசிரியப்பாவுடைய பாடல்கள் இறுதியில பார்த்தீங்கன்னா, என்கின்ற ஒரு வகையில் முடியும் வண்ணம் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ, என்னென்ன வகைகள்லாம் இருக்குது ஆசிரியப்பால? நேரிசை ஆசிரியப்பா, நிலைமண்டில ஆசிரியப்பா, அடிமறி மண்டில ஆசிரியப்பா, இணைக்குரல் ஆசிரியப்பா. ஸோ, நேரிசை ஆசிரியப்பான்னா கடைசிக்கு முந்தைய அடி 3 சீர்களைக் கொண்டிருக்கும். நிலை மண்டில ஆசிரியப்பான எல்லா அடிகளும் 4 சீர்களைக் கொண்டிருக்கும். அடிமறி மண்டில ஆசிரியப்பான எல்லா சீரும் 4 அடி தான். ஆனா எந்த சீர நீங்க முன்னாடி, பின்னாடி மாத்துனாலும் பொருள் மாறாது. இணைக்குரல் ஆசிரியப்பானா முதல்லயும் கடைசியிலும் 4 சீர்களை வைத்துட்டு ஊடையில 2, 2, 2 சீர்களா வரிசையா அமைச்சிருப்பாங்க. தேசிய நூலக நாளை தேர்வு செய்க. ஆகஸ்ட் 9ஆம் நாள் தேசிய நூலக நாள் கொண்டாடப்படுகிறது. எஸ்.ஆர். அரங்கநாதனுடைய நினைவு நாள் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, தன்மை அணியின் வகைகள். தன்மை அணின்னு என்னது? நடந்ததை நடந்தபடியே சொல்றதுக்கு பேரு தன்மை அணி. இயல்பு நவிர்ச்சி அணி அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் இருக்கு. இதுக்கு ஆப்போசிட்ல வர்றது தான் உயர்வு நவிர்ச்சி அணி. அது என்ன இயல்பு நவிர்ச்சி அணி? இயல்பாக நடந்ததை சொல்றது. இப்ப தன்மை அணிய பார்த்துட்டீங்கன்னா, தன்மை அணி வந்து பொருள், குணம், இனம், தொழில் என்ற 4ன் அடிப்படையில் 4ஆக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு பொருளின் இயல்பை பல்வேறு விதத்தில் சொல்லுது. ஒரு குணத்தை சொல்லுது, ஒரு இனத்தை சொல்வது, ஒரு தொழிலை சொல்வது. இப்படி சொல்லும்போது, அது 4 வகையாக பிரிகிறது. மண்ணாசை காரணமாக பகைவர் நாட்டை கைப்பற்றி கருதி போருக்கு செல்வதற்கு பேர் வஞ்சித்திணை. எந்த காரணமும் இருக்காது. வெட்சி, கரந்தை 2 பொறுத்தவரைக்கும் ஏதாவது முன் பகைகள் இருக்கலாம், சண்டை போட்டுருப்பாங்க. அவன் இவன அடிச்சிருப்பான், இவன் திருப்பி மறுபடியும் அடிக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா, வஞ்சித்திணை என்ன சொல்லுது? மண்ணாசை. மண்ணாசை சம்மந்தமே இல்ல. அந்த அலெக்சாண்டர் பாருங்க, சம்மந்தமே இல்லாம இந்தியாவுக்குள்ள படையெடுத்து வர்றாரு. என்ன காரணம்? மண்ணாசை. மண்ணாசை காரணமாக பகைவர் நாட்டை கைப்பற்ற கருதி போருக்கு செல்வதற்கு பேரு வஞ்சித்திணை என்று பேர்.
இப்ப வெட்சி என்பது நிறை கவர்தல், கரந்து என்பது நிறை மீட்டல், வஞ்சி என்பது போருக்கு செல்லுதல் பகை காரணமாக, பகை இல்லாமல் நாட்டை கைப்பற்ற போருக்கு செல்லுதல், காஞ்சி என்பது அந்த மன்னனை எதிர்த்து நிற்றல். சரியான வரிசையில் அமைந்த தொடர். கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறை. அவ்வளவுதானே முடிஞ்சிருச்சு. ஒரு சப்ஜெக்ட் காலையில் உதித்து மாலையில் மறை. பொருத்தமானவற்றை தேர்ந்தெடு. திங்க் எவ்ரிபடி அலைக். ஸோ திங்க் எவ்ரிபடி அலைக். அலைக்னா என்ன அர்த்தம்? லைக்னா இதே மாதிரி. அலைக்னா நம்மை போல, எவ்ரிபடி நம்மளை போல, உன்னை போல் பிறரையும் நேசி. கூற்று ஓரசை சீருக்கான வாய்ப்பாட்டு எழுதுக. சரி இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கூ இட். இப்போ இதுல பிரிச்சாச்சு. கடைசியில ஊ என்கின்ற ஓசையோட முடிஞ்சிருக்கு. ஸோ ஊ என்கின்ற ஓசையோட முடிஞ்சிருக்கு. இப்போ நேர், நேர், நிறை, நேர்பு, நிறைபுன்னு 2 இருக்கு. நேர்னா நாள், நிறைனா மலர், நேர்புனா காசு, நிறைபுனா பிறப்பு. இப்போ இது வெறும் நேர் மட்டும் இல்ல. நேரோட சேர்த்து ஊ இருக்கு. அப்ப நேர்பு. நேர்ன்னு எப்படி கண்டுபிடிச்சிருக்கீங்க? ஒரு குறில் எழுத்தை அடுத்து ஒற்று வந்தால் நேரசை. இப்போ வெறும் கூற்று அப்படின்னு இருந்துச்சுன்னா நேரசையோட முடிஞ்சிச்சு. ஆனா ஊ ஓசை இருக்கிறதுனால இதுக்கு பேரு நேர்பு என்று பேர். ஸோ நேர்பு, நேர்பு என்று பேர். அப்ப நேர்புனா காசு. இதே இது நிறைபுன்னு வந்துடுச்சுன்னா அதுக்கு பேர் பிறப்பு. இந்திய மொழிகளில் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கக்கூடிய இடம் இப்பதான் பார்த்தோம் நமக்கு. தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய மொழி தமிழ் மொழியாம் என்பது இலக்கணம் தந்தவர் பரிதிமாற் கலைஞர். 2004ஆம் ஆண்டு இந்தியாவில் முதன்முறையாக ஒரு மொழி செம்மொழி என்று அறிவிக்கப்பட்டது. அந்த செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட அந்த நூல் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த செம்மொழி என்று அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு இந்தியாவில் தற்போது 6 மொழிகள் அவ்வாறு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட அந்த வார்த்தைகளை வகுத்து கொடுத்தவர் சிறந்திய பண்பு. எது செம்மொழி? திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய மொழி புகழ் செம்மொழியாம் என்பதற்கு இலக்கணம் கூறியவர் பரிதிமாற் கலைஞர். நெக்ஸ்ட் தம்பிரான் வணக்கம். அதாவது இந்திய மொழிகளிலேயே முதன்முறையா அச்சேறிய தமிழ் மொழி என்கின்ற அந்த மொழி தமிழ் மொழி தான். பிரிட்டிஷ்காரங்க வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, போர்ச்சுகல்காரங்க, டச்சுக்காரங்கலாம் இந்தியாவுக்குள்ள வந்துட்டாங்க. அவங்க நெறைய புக்குகள வந்து அச்சிட்ட ஆரம்பிச்சாங்க. அப்ப ஆங்கில மொழி, ஐரோப்பிய மொழி புத்தகத்த அச்சிட்டாங்க. முறையா ஒரு இந்திய மொழி புத்தகத்த அச்சிட்டதே தம்பிரான் வணக்கம் என்கின்ற ஒரு புத்தகம் தான். இது 1578ல இந்த புத்தகத்த வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அச்சிட்டு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த நூலை ஹென்ரிக்ஸ் என்பவர் எழுதியிருக்காரு. தம்பிரான் வணக்கங்கிறது போர்ச்சுகீச மொழியில் எழுதப்பட்ட கிறிஸ்தவ சமய போதனை நூலின் தமிழாக்கமாகும். இது தமிழில் அச்சிட வெளிவந்த முதல் நூலாக கருதப்படுகிறது. ஸோ இந்திய மொழியிலே முதலாக அச்சிடப்பட்ட நூலு. இந்த நூல் பதிப்பித்த இடம் பார்த்தீங்கன்னா, கொல்லம்னும், பதிப்பிச்ச நாள் 20/10/1578ன்னு அந்த நூல்லயே போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறியப்படலாம். ஸோ இது ஒரு கிறிஸ்தவ மதத்திற்கான ஒரு நூலாக கருதப்படுகிறது. ஸோ என்ரிச் என்பவர் எழுதியிருக்கார். சைபர் ஸ்பேஸ். சைபர்னாலே இணையம்னு. கர்சர் சுட்டி. ஸோ ஃபோல்டர் உரைன்னு சொல்றோம். கிராப் செதுக்கு, கட்டம் போடு, வெட்டுன்னு சொல்றோம் இல்லையா? கிராப் அப்படிங்கிறத சொல்றது. கிராப். ஸோ 2, 4, 3, 1. வள்ளுவர் கோட்டத்தின் அமைப்பு எதை ஒத்து அமைந்துள்ளது? ஸோ வள்ளுவர் கோட்டம் என்பது யாருடைய காலத்தில் அமைக்கப்பட்டது? ஸோ வள்ளுவர் கோட்டம் என்பது அப்போதைய முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கருணாநிதி அவர்களுடைய காலகட்டத்தில் அமைக்கப்பட்டது. ஸோ இது வந்து உங்களுக்கு 1976ல கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. 1976. ஸோ வள்ளுவர் கோட்டம் அப்படிங்கிறது சென்னையில அமைக்கப்பட்டிருக்கிறது. 1973ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டு 1976ஆம் ஆண்டு 3 நாட்கள் முடிக்கும். திருவாரூர் தேருடைய ஒரு வடிவத்தை வைத்து செதுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. சொற்பொழிவாற்றுவது போன்ற ஓசை அகவல் ஓசை. ஆசிரியப்பா. தமிழ்நாட்டில் எத்தனை பொது நூலகங்கள் உள்ளன? ஸோ 6000 பொது நூலகங்கள் பப்ளிக் லைப்ரரிஸ் வந்து கவர்மெண்ட் அமைச்சு கொடுத்திருக்கிறாங்க. ஏடென்றும் சிலர் கல்வி, சிலர் எழுதும் பேசும் இயலன்று கல்வி என்று சொன்னவர் குலோத்துங்கன். சின்னதா பாக்ஸ்ல குடுத்துருக்க மேட்டர். பித்தர் சொன்னவும், பேதையார் சொன்னவும், பத்தர் சொன்னவும் பண்ணப் பெறுபவரோ என்று கூறியவர் கம்பர். எங்கு அமைந்துள்ள பல்கலைக்கழகத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது? ஸோ மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டின்னு சொல்றோம். நம்ம பேர்லயே சொல்லி தான் பார்க்கிறோம். மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டின்னு அதோட பேரே என்ன பண்றோம் நம்ம வந்து வச்சிருக்கிறோம். காரணம் என்ன? காமராஜர் அவருடைய நினைவாக இந்த பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்டது. 1966ஆம் ஆண்டு. 1965 இறந்து போறார். 66ஆம் ஆண்டு இந்த பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது.
வன்கீரை. வன்மை கூட்டல் கீரை. பூக்கள் இடம்பெறாத புறத்திணைகள் எத்தனை? பாருங்க, வெட்சி பூ, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உளிஞை, தும்பை, வாகை. முடிஞ்சிருச்சா? பாடான், பொதுவியல், கைக்கிளை, பெருந்திணை. பாடான்ல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய 4 திணைகளுக்கு கிடையாது. பாடக்கூடிய ஆண்மகனின் வீரம். பொதுவியல், வெட்சி முதல் கரந்தை முறை எல்லாத்துலயும் பாடப்படாத வீரம். அதுக்கப்புறம் கைக்கிளை, ஒருதலை காமம், பொருந்தா காமம் அப்படிங்கிறத பிரிச்சு சொல்றோம். சரியான சொற்றொடரை கண்டறிக. விளையும் பயிர் முளையிலே தெரியும்னு வரணும். இங்க இல்ல. கல்லாமையை இல்லாமை ஆக்கும். அதுவும் தவறா இருக்கு. அறிவியல் சிந்தனை கொள். அதுவும் தப்பா இருக்கு. என்றும் அறிவியலே வெல்லும். இது நெல்லை சு. முத்து அவர் எழுதிய சில அந்த அறிவியல் ஆத்திச்சூடி என்கின்ற பாடல்கள்ல இடம்பெற்றுள்ள வார்த்தைகளை இங்க கொண்டு வந்து குடுத்திருக்காங்க. தேவநேய பாவாணரின் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலியின் 2ஆம் தொகுதி வெளிவந்த ஆண்டு 1993ல வெளிவந்திருக்கு. இது பார்த்த கொஸ்டின் தான். இந்திய நூலக அறிவியலின் தந்தை அரங்கநாதர் 9 அவருடைய பிறந்த நாள்ல வச்சு என்ன பண்றாங்க? அ தேசிய நூலக தினமாக கொண்டாடி வருகிறோம். வாய்மையே நீராக்கி. இந்த பாட்ட பாருங்க. வாய்மையே நீராக்கி. மழைநீர் அது என்ன சொல்றாங்க? வாய்மையே மழைநீராக இந்த இடத்துல இருக்கு. உருவகம் செஞ்சுக்கிறார். உருவகம் என்பது வேற, உவமை என்பது வேற. உவமை என்பது என்ன? இதை போல இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு பேர் உவமை. சரி, மழைநீர் வாய்மை போல அப்படிங்கிற வந்துச்சுன்னா, இங்க வாய்மைதான் மழைநீர் என்று சொல்லும் பொழுது அதற்கு பேர் உருவகம். இது போல என்பது வேற, இதுவே இருக்குதுங்கிறது வேற. எப்படி பிரிக்கலாம் பாருங்க. மலர்க்கை, கயல் கண், கயல் கண், கயல் போன்ற கண்கள், மீன் போன்ற கண்ணுன்னு சொன்னோம். மீன் போன்ற என்ற வார்த்தை வந்தால் அதற்கு பேரு உவமை. இதே இது இந்த இடத்துல கண்கயல் என்று வந்தால் உருவகம். தற்குறிப்பேற்றன் என்பது புலவர் தன்னுடைய செயல்களில் சில சொற்களை, சில வாக்கியங்களை எழுதும் பொழுது தன்னுடைய குறிப்பையும் அதில் ஏற்றி கூறுவதற்கு பேர் தற்குறிப்பேற்றணி. என்ன தற்குறிப்பை ஏற்றி சொல்றாரு? அவர் பாடும் பொழுது, பேசும் பொழுது தன்னுடைய குறிப்பு எழுதுறார். இப்போ க க இதுல சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் என்ன எழுதுறாரு பாருங்க. கண்ணகியும் கோவலனும் 2 பேரும் பாண்டிய நகரத்திற்குள் உள்ள வரும்பொழுது மதுரையில என்ன பண்றாங்களாம்? ஒரு கொடி வேண்டாம் போடா அப்படிங்கிற மாதிரி, வராதே போ என்பது போல கொடி ஆடுவது இயல்பான நிகழ்வு. அந்த கொடி ஆடுவது ஒரு கையசைப்பது போல், வாராயிர் என்று அசைத்து கை காட்ட அப்படின்னு எழுதியிருக்கார். ஒரு பொருளை மதிக்காதவரையும் பிறர் மதிக்குமாறு செய்வது பொருள். பொருள் அல்லவரை பொருளாகச் செய்யும் பொருளல்லது இல்லை பொருள் என்று வள்ளுவர் சொல்லியிருக்கார் இல்லையா? ஒரு பொருளாக ஒருத்தரை மதிக்காதவரை கூட இவரையும் ஒரு பொருளாக மதிக்கச் செய்வது எதுவாம்? அது பொருள் தான் என்று சொல்லியிருக்கிறார். நெக்ஸ்ட் பாருங்க. டேஷ் என்பது கிராமப்புற மக்களை டேஷ் என்பது கிராமப்புற மக்களை விரிவான முறையில் உள்ளடக்கிய கிராமப்புற சுகாதார வசதிகளை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு திட்டம். நிர்மல் பாரத் அபியான். நிர்மல் பாரத் அபியான் இந்த திட்டம் ஒரு முக்கியமான ஒரு திட்டமாக கருதப்படுகிறது. ஸ்வச் பாரத் ஸ்வச் பாரத் வருவதற்கு முன்பு இந்த திட்டம் ஒரு முக்கியமான ஒரு திட்டமாக பின்பற்றப்பட்டு வந்தது. நிர்மல் பாரத். பாரத்னா தேசம் என்று அர்த்தம். நிர்மல் பாரத் நலன் கட்டமைப்பு 2009ஆம் ஆண்டு இந்த திட்டமானது கொண்டு வரப்பட்டது. சரிங்களா? 2009ல டு ஜெனரேட் டிமாண்ட் ஃபார் தி சானிடேஷன் லிங்க் டு சப்சிடரி பேமெண்ட் ஃபார் தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டாய்லெட்ஸ். கழிப்பறைகள் கட்டும். இப்போ நமக்கு ஸ்வச் பாரத்ன்னு அத கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? ஸோ அந்த திட்டத்த பத்தி குடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன். இதையும் அடிக்கடி கேட்டே இருப்பாங்க. என்ஆர்ஹெச்எம் அப்படின்னா என்ன? அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஸோ 2005 ஏப்ரல் 12 தேசிய ஊரக சுகாதார திட்டம் என்ப திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆக்சிலரேட்டட் ரூரல் வாட்டர். ஆக்சிலரேட்டட் ரூரல் வாட்டருக்கான ஒரு சப்ளை புரோகிராம். இதுவும் குடிநீர் குழாய்களுக்கு. இப்ப ஜல் ஜீவன் மிஷன்லாம் வந்திருக்குது. இது 1972 டூ 73ல இருந்த ஒரு திட்டம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பிரதான் மந்திரி கிராமோதயா யோஜனா. இந்த திட்டம் 4த் குடுத்திருக்காங்க. இது கிராமப்புறங்களுடைய மேம்பாட்டு திட்டம் என்று அழைக்கப்படுகிறது. 2000ஆம் ஆண்டு இந்த திட்டமானது தொடங்கப்பட்டது. நெக்ஸ்ட் பாருங்க. ஒரு கொஸ்டின் பில்கிஸ் பானுவ பத்தி கேட்டிருக்காங்க. மை சாரோ அண்ட் மை வீவரிங் ஃபெய்த் இஸ் நாட் ஃபார் மைசெல்ஃப் அலோன், பட் ஃபார் எவ்ரி விமன் ஹூ இஸ் ஸ்ட்ரக்லிங் ஃபார் இன்ஜஸ்டிஸ் இன் கோர்ட். ஹூ செட் தட்? பில்கிஸ் பானு என்கின்ற ஒருத்தர்.
ஒரு இந்திய அரசால் நிறைவேற்றப்பட்ட குடியுரிமை திருத்தச் சட்டம் 2019க்காக போராட்டத்துல முன்னிலைமையில இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சர்வதேச அளவுல நன்கு அறியப்பட்ட ஒரு உள்ளிருப்பு போராட்ட வீரராகவும் கருதப்படுகிறார். ஸோ இவருடைய ஷாஹீன் பாக் அப்படிங்கிற போராட்டத்துக்காக இவர ஷாஹீன் பாக் தாதி அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேச மாநிலத்தில பிறந்தவர். சோசியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறனால அவங்களுக்கு குடுத்துருக்காங்க. ஆப்பரேஷன் டிஜிட்டல் போர்ட் என்பது டு புரொவைட் டு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ஃபார் எவ்ரி செகண்டரி ஸ்கூல் இன் ஆல் ஸ்டேட்ஸ் பை மார்ச் 2023. ஸோ ஆப்பரேஷன் கரும்பலகை திட்டம் என்கிற திட்டம் 1992கள்ல கொண்டு வரப்பட்டது. அது வந்து அந்த காலகட்டத்தில உள்ளது. இப்போ இந்த ஆப்பரேஷன் டிஜிட்டல் போர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஓபிடி ஸ்கீம் அப்படிங்கிறது 2023 மார்ச்சுக்குள்ள இது பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் இல்லம் தேடி கல்வி திட்டம். ஸோ இது தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு திட்டமாக அறியப்படுகிறது. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 முதல் 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த கோவிட் டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மாணவர்களுக்கு ம் அந்த மாணவர்களுக்கு முறையான கல்வி கிடைக்காத காரணத்தினால, கல்வி மீது நாட்டம் இல்லாம இருந்துட்டாங்க. ஸோ அதனால 2021ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி மரக்காணம் அருகில் இருக்கக்கூடிய அதாவது விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல முதலியார் குப்பத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். ஸோ கடந்த 2 ஆண்டுகள்ல 35,00,000 பேர் இதுல பயனடைந்ததாக இந்த திட்டத்துல வந்து சொல்றாங்க. ஸோ இந்த திட்டம் என்னன்னா, ஊருக்கு இது பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, வாலண்டியர்ஸ் ஆர்வலர் என்பவர்களை ஏற்படுத்தி, மாலை நேரங்கள்ல கல்வி மீது மக்களுக்கு, மாணவர்களுக்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த திட்டமானது கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. கோவிட் காலத்துல கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பன்முகத்தன்மை என்பது இஸ் த கீஸ்டோன் ஆஃப் இந்தியன் கல்ச்சர். பன்முகத்தன்மைங்கிறது நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்துல ஒரு மைல்கல். எல்லா கலாச்சாரமும் இருக்கு. ராஜஸ்தான் கல்ச்சர் வேற, குஜராத் கல்ச்சர் வேற, தமிழ்நாடு கல்ச்சர் வேற. ஸோ கல்ச்சர் அப்படிங்கிறது நம்மளுக்கு பரவலாக காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, பிஎம் பிர்லா கோளரங்கம், பெரியார் அறிவிப்பு தொழில் மைய பிஎம் பிர்லா பிளானட்டேரியம் அப்படிங்கிறது எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது சென்னையில அமைஞ்சிருக்கு. ஸோ பிளானட்டேரியம் அமைந்திருக்கக்கூடிய இடம் சென்னை. ஸோ இத பத்தி ஒரு லெசனும் குடுத்துருக்காங்க. உங்களுக்கு தமிழ் புக்லயே இருக்குது. ஸோ சென்னை கோட்டூர்புரத்தில அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பெரியார் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மைய வளாகத்தில, இந்த கோளரங்கத்தில 500 கலைக்கூடங்கள் கொண்ட 8 அரங்கங்கள், இயற்பியல், எலக்ட்ரானிக்ஸ், கம்யூனிகேஷன், எரிசக்தி போன்றவற்றையும் கொண்டு காணப்படுகிறது. ஸோ இது 1988ஆம் ஆண்டு மே மாதம் நிறுவப்பட்டிருக்கு. இனம், பாலினம், தேசிய, இனக்குழு, மொழி, மதம் அல்லது வேறு தகுதி அடிப்படையில் பொறுத்து மாறுபடாமல் மனிதர்களாக பிறக்கும் அனைவருக்கும் மரபாக இருக்கும் உரிமையே மனித உரிமை என்று சொன்னது யுனைட்டட் நேஷனல் ஆர்கனைசேஷன். இது யாரு சொல்லியிருக்க முடியும்? வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்க முடியுமா? முடியாது. யுஎன் தான் சொல்லியிருப்பாங்க. ஐக்கிய நாடுகள் சபை தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ நமக்கு குழப்பம் இதுல கிடையாது. இப்ப யுஎன்க்கு கீழ யுஎன்டிபி. அது ஒரு அமைப்பு டெவலப்மென்ட் புரோகிராம் தான். ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு திட்டம் தான். அவங்க சொல்றதுக்கு வாய்ப்பில்ல. யுனெஸ்கோ சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கலாச்சார அமைப்புங்கிறனால அவங்க அத சொல்லியிருக்கலாம். நமக்கு இதுவா அதுவாங்கிறது தான் குழப்பம். விச் ஆர்கனைசேஷன் லான்ச்ட் த ஸ்கூல் எஜுகேஷன் குவாலிட்டி இண்டெக்ஸ் நித்தி ஆயோக். பள்ளி கல்வி தர குறியீட்டை அறிமுகப்படுத்திய நிறுவனம். அது என்ன ஸ்கூல் எஜுகேஷன் குவாலிட்டி இண்டெக்ஸ். ஸோ ஸ்கூல் எஜுகேஷன் குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது பள்ளிக்கூடங்கள்ல இருக்கக்கூடிய மாணவர்களுடைய அந்த மெட்ரிக் தட் இஸ் யூஸ்டு டு மெஷர் த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன். ஸோ எப்படி ப்ரொவைட் பண்றாங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக இத கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல ஒரு 4 பாராமீட்டர்ஸ அவங்க அனலைஸ் பண்றதாக வந்து சொல்றாங்க. ஸோ என்னலாம் இருக்கு அப்படின்னா, லேர்னிங் அவுட்கம்ஸ், ஆக்சஸ் அவுட்கம்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஈக்குவாலிட்டி அதாவது ஈக்விட்டி அவுட்கம்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரில வந்து அனலைஸ் பண்ணி இதுக்கு மார்க் போடுறதாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இத பொறுத்தவரைக்கும் 20 லார்ஜ் ஸ்டேட் கேரளா தான் இதுல டாப்ல இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜஸ்தான், கர்நாடகா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இருக்கிறதுல ரொம்ப லோவஸ்ட்டா இருக்கிறது பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேச மாநிலம் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு குடுத்திருக்காங்க. ஸோ நித்தி ஆயோக். ஸோ இதே மாரி ஏஐஎஸ்ஹெச் ரிப்போர்ட்டையும் நித்தி ஆயோக் வெளியிடுவாங்க. ஆல் இண்டியா சர்வே ஆன் ஹையர் எஜுகேஷன். அனைத்து இந்திய அ மேல்நிலைக்கு 2ஆம் நிலை கல்வி சேர்க்கைக்கான ஒரு குறியீடையும் வெளியிடுறாங்க அப்படின்னு குடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க. சோசியல் மூவ்மெண்ட்ஸ் இன் இந்தியா என்கின்ற நூலின் ஆசிரியர் எம்.எஸ்.ஏ ராவ்.
சமத்துவ சிலை அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம். அதாவது ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டி அப்படின்னு நெறைய இருக்கு. ஸோ ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சர்தார் வல்லபாயோடைய சிலை வந்து அமைக்கப்பட்டிருக்கு. சர்தார் சரோவர் டேமுக்கு அருகில என்ன பண்ணியிருக்காங்க? அமைச்சிருக்கிறாங்க. இது 182 மீட்டரில் உயரத்தில தான் 597 ஃபீட்ல அமைக்கப்பட்டது. அது வந்து குஜராத்ல அமைஞ்சிருக்கு தான் உலகத்திலே டாலஸ்ட் ஸ்டாச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதே மாதிரி பாரத பிரதமர் ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற ஒண்ணு என்ன பண்ணியிருந்தாருன்னா அமைச்சிருந்தாரு. இது எங்க அமைக்கப்பட்டிருக்குன்னா, ஹைதராபாத், தெலுங்கானாவுல அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ராமானுஜரின் நினைவாக அமைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ ராமானுஜரின் நினைவாக 2022 பிப்ரவரி 5ஆம் தேதி இந்த சிலை ஹைதராபாத்தில் திறந்து வைக்கப்பட்ட தெலுங்கானால இருக்கு. தமிழ்நாடு 3 அடுக்கு உடல்நல சுகாதார கட்டமைப்பு அமைப்பை கொண்டுள்ளது. மருத்துவமனை, அதுக்கு கீழ ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா சமூக நல மையங்கள். இந்த 3 தான் சுகாதாரத்தில உள்ள கட்டமைப்புகள். Preliminary stage of the formation of social movement is related to unrest stage. அதாவது பொதுவாவே ஒரு சோசியல் மூவ்மெண்ட். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட பிரிவினர டிப்ரஸ்ட் கிளாஸாவே நம்ம வச்சிருக்கிறோம். வாழ்க்கையில ஃபுல்லாவே ஒதுக்கப்பட்ட பிரிவினராவே, இல்ல ஒடுக்கப்பட்ட நிலையிலே வச்சுட்டே இருக்கோம். இப்போ அவங்க முதல்ல எப்படி இருப்பாங்கன்னா, அன்ரெஸ்ட் ஸ்டேஜ்ல இருப்பாங்க. ஸோ அன்ரெஸ்ட் ஸ்டேஜ்ல எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு அமைதியின்மை ஏற்படும். இப்ப தான் கிளர்ச்சி ஏற்படும். உள்ள இருந்து ஒருத்தர் எந்திரிச்சு வருவாரு. ஒரு தலைவர் ஒருத்தர் வெளிய வராரு. இப்ப பாருங்க, பட்டியலின பிரிவினர் அப்படின்னு வச்சுட்டே இருக்கோம்னா, அந்த நேரத்தில அவங்க ஒதுக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படியே இருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அன்ரெஸ்ட் ஸ்டேஜ் வரும். அதுக்கப்புறம் நம்ம அதிலிருந்து ஒரு பெரும் தலைவர் அம்பேத்கர் வெளிய வரார். அதே மாரி பாருங்க, ஒவ்வொரு பிரிவிலும் இருந்து என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு நேரத்திலயும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பிரிவுல இருந்து ஒவ்வொரு தலைவர்கள் வெளிய வருவாங்க. ஸோ ஒரு சோசியல் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வரும்பொழுது, ஃபர்ஸ்ட் அதோட ஸ்டேஜ் ஆரம்ப கட்டம் அமைதியின்மை ஏற்படும். அமைதியா இருந்துட்டாங்கன்னா, அதுல தலைவர் என்பவர் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை, நிலையும் எழவில்லை. பொறுத்த சொல்லியிருக்காங்க. அரசு மருத்துவக் கல்லூரி, திருவள்ளூர். சரிங்களா? கவர்ன்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திருவள்ளூர் மாவட்டத்தில அமைஞ்சிருக்கிறத குடுத்திருக்காங்க. அடுத்தது புற்றுநோய்களுக்கான அறிஞர் அண்ணாவுடைய புற்றுநோய் மையம் காஞ்சிபுரத்தில அமைந்திருக்கு. மறுவாழ்வு சிறப்பு மருத்துவ மையம் கே.கே. நகர், சென்னை. பல்நோக்கு மருத்துவமனை சவுத் மெட்ராஸ்ல அமைஞ்சிருக்கு. சவுத் சென்னை. ஸோ 4321. சமூக வளங்களை சமமற்ற வடிவில் பகிர்ந்து கொள்வது பொதுவாக எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சோசியல் இன்இக்வாலிட்டி. சமூக வளங்கள்னா என்னென்ன வளங்கள் இருக்குது? ஸோ சோசியல் ரிசோர்ஸஸ் இருக்கு. வேலைவாய்ப்பு, கல்வி போன்ற நிலைகள்லாம் சமமில்லாம பிரிச்சு குடுக்கிறதுக்கு பேரு சோசியல் இன்இக்வாலிட்டி. எக்கனாமிக் இன்இக்வாலிட்டிங்கிறது பொருளாதார ரீதியாகவும், எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாக சரியாக பிரித்துக் கொடுக்கக்கூடிய நிலையும் குறிப்பிடுகிறது. பல்வேறு சமுதாயங்களுக்கு இடையேயான சமூக, கல்வி மற்றும் உளவியல் நலம் தொடர்பான பல்வேறு சிந்தனைகள் நேஷனல் இன்டகிரேஷன். தேசிய ஒருங்கிணைப்பு என்றால் என்ன? நேஷனல் இன்டகிரேஷன். இப்ப இந்தியன் என்கின்ற ஒரு உணர்வை நமக்கு ஊட்டுறாங்க இல்லையா? அதுக்கு பேரு தான் தேசிய உணர்வு. அப்போ பல்வேறு சமுதாய மக்களுக்கிடையே கல்வி, நலவாழ்வு இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை தான் தேசிய ஒருங்கிணைப்பு என்று அழைக்கப்படுகிறது. அப்படியே ஒருங்கிணைத்த பிறகு எல்லாரும் ஒண்ணோடு ஒண்ணு நலமாக வாழ வேண்டும் என்கின்ற சிந்தனை கம்யூனல் ஹார்மோனி. The slogan "Voice of people may be the voice of God" is suitable association with citizen participation. மக்கள் பங்கேற்புல தான் மக்களின் குரல் கடவுளின் குரலாக இருக்கலாம் என்கின்ற முழக்கம் மிகச் சரியாக பொருந்துகிறது. தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் யாருக்கெல்லாம் குடுக்குறாங்க? 6ல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு. சமூக நீதி என்ற கருத்தானது 19ஆம் நூற்றாண்டில் உருவானது. ஜான் ரால்ஸ் என்பவருடைய கருத்துக்களால் உருவானது. ஸோ ஜான் ரால்ஸ் என்பவர் தான் இந்த கருத்துக்களை முதன்முறையாக அமெரிக்கால என்ன பண்றாராம்? வைக்கிறார் என்று சொல்கிறார். பிலாசபர். ஸோ ஜான் ரால்ஸ் 2002ல இறந்து போயிருக்காரு. ஸோ மெய்யியல் மரபில் வந்த ஒரு அமெரிக்க அரசியல் மெய்யியலாளர். ஸோ இவர் தான் வெளிப்படையான நீதி என்கின்ற கருத்தாக்கம், ஒரு சுதந்திரமான சம உரிமை கொண்ட குடிமக்களை உள்ளடக்கிய பொருளாதார ரீதியான சமத்துவத்தை முன்வைப்பதை எடுத்து சொல்கிறார். இவர் எழுதிய புத்தகங்களை வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குடுத்திருப்பாங்க. ஸோ ஜஸ்டிஸ் அஸ் ஃபேர்னஸ், ஒரிஜினல் பொசிஷன், ரிஃப்ளெக்டிவ் ஈக்விலிபிரியம், ஓவர்லேப்பிங் கான்சென்சஸ், பப்ளிக் ரீசன், அப்புறம் லிபரல் நியூட்ரலிட்டி, அப்புறம் வெயில் ஆஃப் இக்னோரன்ஸ் இதெல்லாம் இவருடைய கருத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது போக லிபரலைசேஷன், சோசியல் கான்ட்ராக்ட் தியரிலாம் இவர் ஆர்வமுடையவராக காணப்பட்டார். சமூக நீதியை வரையறுக்கவும் கொள்ளப்படுகிறது எது? சம உரிமை, சம வாய்ப்பு, சமமாக நடத்துதல். இது எல்லாமே உங்களுக்கு சமூக நீதியை வரையறுப்பதற்காக உருவாக்கப்பட்டது. 1, 2 மற்றும் 3. Which of the following is not an instrument of agriculture price policy? கிரெடிட் ஃபெசிலிட்டி டூ ஃபார்மர்ஸ். ஸோ அக்ரிகல்ச்சரல் பிரைஸ் பாலிசிக்கும் கிரெடிட்ஸுக்கும் ஒண்ணும் சம்மந்தமே கிடையாது.
பஃபர் ஸ்டாக்ல இருக்கு. பஃபர் ஸ்டாக்னா கொண்டு வந்து வ உற்பத்தி செய்யக்கூடிய வேளாண் பொருட்களை நாம வந்து அப்படியே நிலைப்படுத்தி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்றதுக்கு பேர் பஃபர் ஸ்டாக்கிங். எம்எஸ்பின்னு சொல்றோம்ல. மினிமம் சப்போர்ட் பிரைஸஸ், ப்ரொக்யூர்மென்ட் பிரைஸஸ், கொள்முதல் விலை இதெல்லாம் அக்ரிகல்ச்சர் பிரைஸ் பாலிசிஸ்க்கு கீழ வருது. ஸோ பாருங்க இதுல ரீசனிங் குடுத்திருக்காங்க. பின்வருவற்றை பொறுத்துக, பொருத்த சொல்லியிருக்கிறாங்க. சாரி பின்னொன்று விடுபட்ட எண்களை கண்டுபிடிக்கவும். ரொம்ப சிம்பிளா தான் குடுத்திருக்காங்க. விடுபட்ட எண்கள் என்னென்னலாம் வருதுன்னு பாருங்க. என்னலாம் வருது? ஃபர்ஸ்ட்டு 1 அடுத்தது 6 அப்ப எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு? 5 டிஃபரன்ஸ் இருக்கு. 6க்கும் 15 டிஃபரன்ஸ் இருக்கு. 9 டிஃபரன்ஸ் போயிருச்சு. அப்ப இதுலருந்து இதுக்கு ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் இருக்கணும். அப்போ என்ன டிஃபரன்ஸ் வரும்னு தெரியல. இதுலருந்து இதுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ வரும்னு தெரியல. ஆனா இதுலருந்து இதுக்கு டிஃபரன்ஸ் பாருங்க. 21 டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப இதுலருந்து இதுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கு பாருங்க. 25 இருக்கு. இப்போ இந்த டிஃபரன்ஸு 5 அதுக்கப்புறம் ஒரு 4 கூடி 9. அப்ப இங்கேயும் 4 டிஃபரன்ஸ். அப்ப எல்லாத்துலயும் 4, 4 டிஃபரன்ஸ் வச்சிர வேண்டியதான். அப்போ 9க்கு அப்புறம் அடுத்த 4 டிஃபரன்ஸ் வச்சா 13 வரும். அப்ப 15ஓட 13 கூட்டி பாருங்க 28 வந்துரும். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? டிஃபரன்ஸ்க்கு டிஃபரன்ஸ் பாருங்க. எல்லாத்துலயுமே 5 கூட்டியிருக்காங்கன்னா, 5 கூட 4 கூட்டுனா 9. அப்புறம் 9 கூட்டியிருக்காங்க. அப்போ 9ஓட 4 கூட்டுனாங்கன்னா அப்படின்னு கூட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் சம் பாருங்க. 2, 5, 9, 19, 37 கொஸ்டின் மார்க். இதுல என்ன பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இப்போ 2 ஸ்கொயர பண்ணி 1 கூட்டியிருக்காங்க. இது 2 4 பிளஸ் 1 5. இப்போ இங்க 2 ஸ்கொயர் பண்ணி 1 கழிச்சிருக்காங்க. அப்போ சாரி அதுல 2 ஸ்கொயர் பிளஸ் 1 பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இதுல மைனஸ் 1 பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உங்களுக்கு குடுத்துருக்காங்க. 2, 5 அடுத்தது 9, 19, 37. இப்போ ஒவ்வொரு வேல்யூவா நம்ம பார்த்துக்கிட்டே போ வேண்டியதுதான். சரிங்களா? அப்போ 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர் அப்படின்னு வரிசையா வச்சுட்டு போ வேண்டியதுதான். ஸோ ஃபர்ஸ்ட்டு 1 ஸ்கொயர் எடுத்துக்கங்க. 1 ஸ்கொயர் பிளஸ் 1. 1ஓட ஸ்கொயர் எத்தன? 1 பிளஸ் 1 2 வந்துருச்சா? சரி. 2 ஸ்கொயர் மைனஸ் 1. சாரி இதுல 2 ஸ்கொயரு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்க. 2, 5, 9, 19, 37 சிம்பிளா குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு எல்லாத்துலயும் 2, 2 பெருக்க போறோம். ஸோ 2 4 பிளஸ் 1 5ஆ? அடுத்து என்ன பண்றோம்? பிளஸ் 1 பண்ணியாச்சு. இப்போ 5 இன்டு 2 10 மைனஸ் 1. 9 இன்டு 2 18 பிளஸ் 1. 19 இன்டு 2 38 மைனஸ் 1. அப்போ 37 இன்டு 2 பிளஸ் 1 பண்ண போறோம். 37 2ஆல பெருக்குனா எத்தன ஆச்சு? 74 பிளஸ் 1 75. அப்ப என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு வேல்யூவ 2ஆல பெருக்கி பிளஸ் 1 பண்ணா மொத உறுப்பு. 2ஆல பெருக்கி மைனஸ் 1 பண்ணா 2வது உறுப்பு. பிளஸ் 1 மைனஸ் 1 பிளஸ் 1 மைனஸ் 1 2ஆல பெருக்கி பெருக்கி போட்டே வர வேண்டியது. நெக்ஸ்ட் சம் பாருங்க. 4, 8, 28, 80, 244. ஸோ இந்த சம்ம பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட்டு 4 குடுத்துருக்காங்க. ஸோ 3 ஸ்கொயர் சரிங்களா? இது வந்து 3 பவர் 1ன்னு வச்சுக்கோங்க. 3 பவர் 1 பிளஸ் 1. அப்போ 3 பவர் 1 3 பிளஸ் 1 4. அடுத்தது பாருங்க 3 பவர் 2 மைனஸ் 1 வச்சிருக்காங்க. 3 3 9 9 மைனஸ் 1 8. அடுத்தது 3 பவர் கியூப் பிளஸ் 1. இப்ப என்ன பண்றேன்? 3 பவர் 1 பவர் 2 பவர் 3 கொண்டு போயிட்டே இருக்கேன். இங்க பிளஸ் 1 மைனஸ் 1 பிளஸ் 1 மைனஸ் 1 ஆல்டர்னேட்டா கொண்டு வந்துட்டேன். அப்போ 3 ஸ்கொயர் பிளஸ் 1. 3 3 9 9 3 27 பிளஸ் 1 28. அதே மாரி 3 பவர் 4 3 பவர் 5 அப்போ 3 பவர் 6. 6ல என்ன பண்ண போறோம்? இங்க பிளஸ் 1 இங்க மைனஸ் 1. பிளஸ் 1 மைனஸ் 1 பிளஸ் 1 மைனஸ் 1 பிளஸ் 1 அப்போ மைனஸ் 1 பண்ண போறோம். அப்ப 3 பவர் 6 கண்டுபிடிச்சு மைனஸ் 1 பண்ண போறோம். அப்ப 3 பவர் 6 மைனஸ் 1 எத்தன ஆச்சு? உங்களுக்கு 728. நெக்ஸ்ட் சம் பாருங்க. 2, 15, 41, 80 என்னென்ன பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு 2 இது 2க்குள்ள கேப்ல எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. 13 டிஃபரன்ஸ் இருக்கு. 13 டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த 15க்கு 41க்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கு? 26 டிஃபரன்ஸ் இருக்கு. அப்பயே நமக்கு தெரிஞ்சுச்சு ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்காங்க. அடுத்து இதுக்கும் இதுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 39 இருக்கு. இப்ப என்ன ஆயிருச்சு? 13 டபுளா 26 26க்கு அப்புறம் 13 கூட்டுனா 39 39ஓட 13 கூட்டினா எவ்வளோ வரும்? 52 கூட்டியிருக்கோம். அப்ப 52 இதுல கூட்டுங்க அவ்வளோதான். இப்ப 80க்கு அடுத்தாப்புல 52 கூட்டினா 132. நெக்ஸ்ட் பாருங்க. இந்த மாரி 5, 27 இதுல வந்து பாருங்க 5, 27 இதுல எது வந்து நமக்கு ராங் நம்பர்ன்னு கேட்கறாங்க. சரிங்களா? இதுல இதுல சீக்வென்ஸ்ல எது ராங் நம்பர்ன்னு சொல்லாம விட்டுருக்காங்க. இதுல ராங் நம்பர கண்டுபிடிக்கணும். ஸோ இதுல என்னென்ன ராங் நம்பர் இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட்டு 5 இருக்கு. ஸோ 5ங்கிறது உங்களுக்கு உங்களுக்கு 2 கியூப். அதாவது ஃபர்ஸ்ட்டு 2 உடைய கியூப்ல இருந்து 3 நம்ம கழிக்க போறோம். அப்படி வச்சுக்கிட்டோம். இப்ப 8 மைனஸ் 3 5 வந்துருச்சு. சரிங்களா? அதே மாதிரி தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, 3 கியூப்ன்னு வந்திருக்கணும். 3 கியூப்
இங்க என்ன பண்ணிருக்கணும்? -3 கழிச்சிருக்கணும். அப்ப 3 கியூப் -3 27 -3 எவ்வளோ ஆச்சு உங்களுக்கு? 24 வந்திருக்கணும். அப்ப அதே மாரி பாருங்க 4 கியூப் -3. அப்ப எல்லா கியூப்லயும் -3 -3 இருக்கு. 64 3 கழிச்சிருக்காங்க. இங்க எத்தன வரும்? 125 5 கியூப் 3 கழிச்சிருக்காங்க. 217 இதுல ஆ ஆ 5 கியூப் 6 கியூப் எல்லாத்துலயும் கியூப் பண்ணி அதுல 3 கழிச்சிருக்காங்க. அப்ப இதுல மட்டும் கியூப் பண்ணி 3 கழிக்காம விட்டுருக்காங்க. அப்ப 27 தான் மாறுபட்டு 3. அடுத்தது 86வது கொஸ்டின். 86வது கொஸ்டின் பாருங்க. 6, 15, 35, 77, 165, 221. இதுல ஏதோ ஒண்ணு மாறுபட்டு இருக்குது. இந்த நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க 2 இன்டு 3 6. 7 3 6. சரிங்களா? அப்ப 2யும் 3யும் பெருக்கியிருக்காங்க. 6 வந்துருச்சு. சரிங்களா? 2யும் 3யும் பெருக்கிட்டேன். அடுத்தது 3யும் 5யும் பெருக்க போறேன். 3 5 15. ஒரு சீக்வென்ஸ் வச்சுட்டேன். 3 5 15. அடுத்தது ஆட் நம்பர்ஸ்ல. அதுல 5யும் 7யும் பெருக்க போறேன். 5 7. இதுல என்ன நம்பர்? பிரைம் நம்பர்ஸ் வச்சு 7 35 வந்துருச்சு. அடுத்த பிரைம் நம்பர் என்னது? 7 11. அதாவது பகா எண்கள். 7யும் 11 பெருக்கணும் 77 வந்துருச்சா? அப்ப அடுத்த பிரைம் நம்பர் என்னது? 11யும் 13யும் பெருக்கணும். அப்ப 11யும் 13யும் பெருக்குனா என்ன வரணும்? 143ன்னு வரும். இந்த இடத்துல 165 வந்திருக்கு. அப்ப அதான் ஆன்ஸர். என்ன பண்ணியிருக்காங்க? அடுத்தடுத்த பிரைம் நம்பர்ஸ பெருக்கி பெருக்கி போட்டுருக்காங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் பாருங்க. எத்தன 5 இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இங்க உள்ள நெறைய 5 இருக்கு. எத்தன 5 இருக்கு? ஆனா அந்த 5 ப்ரிசீடட் பை 7 அண்ட் இமிடியேட்லி ஃபாலோட் பை 6. ஸோ 7 வச்சு தொடங்கி 6 வச்சு முடியிற மாரி எத்தன 5 இருக்கு? இப்ப இந்த 5 எடுத்துட்டீங்கன்னா அப்படி இல்ல. 7 வச்சு தொடங்குது. ஆனா 6 வச்சு முடியல. இப்ப 7 வச்சு தொடங்கி 6 வச்சு முடியணும். இப்ப இந்த 5 கிடையாது. இந்த 5 கிடையாது. இந்த 5 7 வச்சு தொடங்கல விட்டுருங்க. அப்ப இந்த 5 7 வச்சு தொடங்கல விட்டுருங்க. இந்த 5 7 வச்சு தொடங்கி 6 வச்சு முடியுது. இத மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்க. வேற என்ன இருக்கு? இந்த 5 அப்படி இல்ல. அப்போ எத்தன 5 இருக்கு? ஒரே ஒரு 5 மட்டும் தான் அப்படி இருக்கு. இப்ப என்ன குடுத்துருக்காங்க? 7 வச்சு தொடங்கி 6 வச்சு முடியணும். அப்படி இருக்கிற 5 1 தான். 87. 88 இதே மாரி எத்தன 4 இருக்கு அப்படின்னு கேட்கிறான். ப்ரிசீடட் பை 7 பட் நாட் ஃபாலோவ்ட் பை 3. 7 வச்சு தொடங்கணும். ஆனா 3 வச்சு முடிஞ்சிறக்கூடாது. அப்படி எத்தன 4 இருக்கு? ஃபர்ஸ்ட் இங்க வந்து நீங்க 4 இருக்கு. 7 வச்சு தொடங்கிட்டு 3 வச்சு முடியலையா? அண்டர்லைன் பண்ணிக்கிற வேண்டியதுதான். அடுத்தது பார்க்கிறோம். சர்ருன்னு வரும். இங்க 4 இருக்கு. 7 வச்சு தொடங்கிட்டு 3 வச்சு முடியல. இத ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கிறோம். அடுத்தது ஒரு 4 பார்க்குறோம். இங்க இருக்கு 7 வச்சு தொடங்கிட்டு 3 வச்சு முடியல. அண்டர்லைன் பண்ணிக்கிறோம். அடுத்தது வர்றோம். இந்த இடத்துல பாருங்க 7 வச்சு தொடங்கிட்டு 3 வச்சு முடிஞ்சிருச்சு. அப்ப இத எடுக்கக்கூடாது. அப்புறம் இங்க வரோம் 4. 7 வச்சு தொடங்கி 3 வச்சு முடியல. இப்ப எத்தன இருக்கு? 1, 2, 3 மற்றும் 4 இருக்கு. நெக்ஸ்ட் அதே மாரி. எத்தன 3 இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஹவ் மெனி 3 ஆர் இன் த ஃபாலோயிங் சீக்வென்ஸ் விச் ஆர் நெய்தர் ப்ரிசீடட் பை ஆர் நாட் இமிடியேட்லி ஃபாலோவ்ட் பை 9. அதாவது 3 என்ற எண்ல வந்து 6 என்ற எண் முன்னும் அல்லாமல் 9 என்ற எண் பின்னும் வராமல் இருப்பின். அப்ப என்ன சொல்லியிருக்காங்க? 6ங்கிற எண்ணும் முன்னாடி இருக்கக்கூடாது. 9ங்கிற எண் பின்னாடி இருக்கக்கூடாது. அப்படி எத்தன 3 இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். உதாரணத்துக்கு இந்த ஃபர்ஸ்ட் உள்ள நீங்க 3 எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 3 எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதுல என்ன சொல்லியிருக்காங்க? 6ங்கிறது முன்னாடி இருக்கக்கூடாது. 9ங்கிறது பின்னாடி இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது வந்துருமா? ஏன்னா 6 பின்னாடி இருக்கு. 9 முன்னாடி இருக்கு. நமக்கு 6 தான் முன்னாடி இருக்கக்கூடாது. அப்ப இங்க 9 இருந்தா பிரச்சனை இல்ல. எடுத்தாச்சு. இந்த 3 எடுக்கலாமா? எடுக்கக்கூடாது. ஏன்னா இங்க 6 முன்னாடி வந்துருச்சு. 9 பின்னாடி வந்துருச்சு. அவங்க சொன்ன சீக்வென்ஸ்ல வரல. இப்ப இத எடுத்துட்டோம். அடுத்து பாருங்க 9 3 7 இந்த இருக்கு பாருங்க. 9 3 7. இந்த 3 பாருங்க. இந்த 3ல பாருங்க. ஃபர்ஸ்ட் தொடக்கத்துல 6 வரக்கூடாது. அதே மாரி பின்னாடி 9ம் வரல. ஓகே தானே? நெக்ஸ்ட். வேற இந்த மாரி ஏதாவது இருக்கான்னு பாருங்க. இல்ல. 2 தான் இருக்கு. இப்ப எத்தன 7 இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அந்த 7 விச் இஸ் பிரிசைடட் பை 6 விச் நாட் பிரிசைடட் பை 8. அப்படின்னா, அது உங்களுக்கு அ 7 என்கின்ற எண்ல 6 என்ற எண் முன்னாடி வரும். ஆனால் 8 என்ற எண் அதற்கு முன்னாடி வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய பேர்ஸ் எத்தன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய பேர நீங்க கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் எத்தன 7? இப்ப இந்த 7 எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 7 எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதுல என்ன குடுத்திருக்காங்க? 7 என்ற எண்ல 6 என்ற எண் முன் வரும்னு குடுத்திருக்காங்க. ஆனால் 8 என்ற எண் அதற்கு முன் வராது அப்படின்னு குடுத்திருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல இத எடுத்துக்கலாம். இந்த 6, 7, 6ங்கிறத இது ஒரு பேரா எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல வரக்கூடிய 6, 7 என்ன பண்றலாம்? 2வது பேரா எடுத்துக்கலாம். அதே மாரி இந்த 6, 7, 7ல இத ஒரு 3வது பேரா எடுத்துக்கலாம். மொத்தம் 3 தான் இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க. ஹூ இன்ட்ரோடியூஸ்ட் த கான்செப்ட் ஆஃப் ஹாட்ஸ்பாட் இன் பயோடைவர்சிட்டி? ஹாட்ஸ்பாட் உயிர் பன்மை என்பதை எதச் சொல்றோம்? ஸோ ஹாட்ஸ்பாட் அப்படிங்கிறது பயாலஜிய பொறுத்தவரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு டெர்மா வந்து சொல்றாங்க. ஸோ என்விரான்மென்ட்ல ஒரு முக்கியமான கான்செப்ட்டாக சொல்லப்படுது.
ஸோ ஹாட்ஸ்பாட்னா என்னன்னா, இந்த ரீஜியன்ல கன்டெயின்ஸ் ஹை லெவல் ஆஃப் ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி. அதாவது நெறைய விதமான வேரினப்பாடுகள் கொண்ட உயிரினங்கள் காணப்படும். இதுல மெனி எண்டெமிக் ஸ்பீசஸ் அண்ட் a significant நம்பர் ஆஃப் threatened ஆர் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் கூட இங்க இருக்கலாம். ஸோ நார்மன் மேயர்ஸ் அப்படிங்கிறவர் வந்து இத சொல்லியிருக்காரு. ஸோ தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் 3 பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் இருக்குது. இந்தியாவுல 18 ஹாட்ஸ்பாட் இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல உள்ள 3ல நீலகிரியில இருக்கக்கூடிய பயோஸ் ரிசர்வ் ஹாட்ஸ்பாட். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நம்மளுடைய தூத்துக்குடி மாவட்டம் ராமநாதபுரம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கடற்கரை பகுதிகள்ல உள்ள அந்த மன்னார் வளைகுடா பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட். அதுக்கப்புறம் அகஸ்தியர் மலை ஹாட்ஸ்பாட் இருக்கு. கீழே கொடுக்கப்பட்டுள்ள மரபுசாரா உற்பத்தி பொருளா காகிதம் தயாரிக்க பயன்படுவது சுகர் கேனுடைய சக்கைகள் வந்து பயன்படுத்தலாம். என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் அழிஞ்சு போகுது. அத வந்து நம்ம பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ஜீன் பேங்குகள பயன்படுத்தலாம். இதே இது இன்விட்ரோ ஆர் இன்விட்ரோ இன்விட்ரோஸ் அப்படிங்கிறது என்னன்னா, உள்ள வச்சு சில இத பாதுகாக்கிறது. சில உயிரினங்கள அழியிற நிலையில இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு செந்நாய் என்பது அழியும் விளிம்புல இருக்குது. என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸா இருக்கு. அத பாதுகாக்கணும் அப்படின்னா, அத வந்து உள்ள வச்சு பாதுகாக்கலாம். சில கட்டுப்படுத்தப்பட்ட சூழல்ல வச்சு பார்க்கலாம். இதே இது ஜீன் பேங்க்ங்கிறது அதோடைய ஜெனடிக்ஸ மட்டும் எடுத்து பாதுகாத்து வைக்கிறதுக்கு பேரு இது சொல்றோம். ஸோ இதே மாரி ஹெர்பாரியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவரங்களை கலெக்ஷன்ஸாக பிளான்ட் சாம்பிள்ஸ பிரிசர்வேஷன் பண்ணக்கூடிய இதுக்கு பேர் தான் ஹெர்பாரியம் அப்படின்ட்டு பேரு. ஸோ பேப்பர்ஸ்ல பொதுவா வந்து ஹெர்பாரியம்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி வச்சிருப்பாங்க. லாங் டெர்ம் ஸ்டடீஸ்க்காகவும், ஷார்ட் டெர்ம் ஸ்டடீஸ்க்காகவும் பிரிசர்வ் பண்ணி வைக்கிறது. நம்ம பேப்பர்ல ஒண்ணும் இல்ல. ஒரு இலைய தூக்கி ஒரு பேப்பர்ல ஒரு செடி சின்னதா வச்சு மூடி வச்சுட்டு ஒரு 4 மாசம் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த பேப்பர்ல ஒரு ஒரு பிரிண்ட் மாரி விழுந்துருது பார்த்தீங்களா? அதான் ஹெர்பாரியம்ஸ் யூஸ் பண்றாங்க. அடுத்தது பைட்டோபிளாங்க்டன். ஸோ பைட்டோபிளாங்க்டன் உற்பத்தி குறைவதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பர்னிங் ஆஃப் ஹைட்ரோ கார்பன்ஸ். ஸோ பைட்டோபிளாங்க்டன் பிளாங்க்டன் அப்படிங்கிறதே என்ன அப்படின்னா, அ அது தாவரங்கள்ல இருக்கக்கூடிய நுண்பாசிகள் என்று சொல்லக்கூடியதான் பைட்டோபிளாங்க்டன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது நீர் பகுதியில காணப்படக்கூடியது. ஸோ பைட்டோபிளாங்க்டன் அப்படிங்கிறது என்னன்னா, பிளாங்க்டன் சமுதாயத்தில காணப்படக்கூடிய ஒரு விதமான சிறிய ஒரு செல் மற்றும் முக்கியமான செடிகளாக கூட அது இருக்கலாம். கடல் மற்றும் நன்னீர் சுற்றுச்சூழல் அமைப்புகள்ல முக்கிய பகுதியாக இவை அமைந்து காணப்படுகிறது. நாம் அதிகப்படியான புதைபடிவ பொருட்களை எரிக்கும் பொழுது, அதிலிருந்து வெளிய வரக்கூடிய அந்த மாசுவானது உங்களுக்கு பைட்டோபிளாங்க்டனை ரெட்யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆசிட் ரெயின் டெஸ்ட்ராய்ட் த வெஜிடேஷன் பிகாஸ் இட் கன்டெயின்ஸ் சல்ஃபியூரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட். எது போடலாம் போடலாம். ஓசோன்ங்கிறது வந்து லேயர் O3. கார்பன் மோனாக்சைடு அப்படிங்கிறது அன்பர்ன்ட் ஹைட்ரோ கார்பன்ஸ். நல்ல முழுவதுமாக எரியாத ஹைட்ரோ கார்பன்கள் எரிப்பதால் உருவாகக்கூடியது. நெக்ஸ்ட் பாருங்க. ஆப்பரேஷன் பத்தி கேட்டிருக்காங்க. இந்த ஆப்பரேஷன் மிலிட்டரி ஆப்பரேஷன்லாம் என்னென்ன குடுக்குறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா பார்த்துக்கங்க. இந்திய பெருங்கடல் பகுதியில் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு இந்தியா மேற்கொண்ட அந்த ஆப்பரேஷன் பேர் ஆப்பரேஷன் சன்கல்ப் என்று பேர். 23 மார்ச் 2024ஆம் ஆண்டு இந்த கம்ப்ளீஷன் ஆஃப் 100 டேஸ் ஆஃப் ஆன்கோயிங் மெரிடைம் செக்யூரிட்டி ஆப்பரேஷன்ஸ்க்கு இந்த ஆப்பரேஷன் சன்கல்ப் என்பதை கொண்டு வந்திருக்கிறாங்க. டியூரிங் திஸ் டைம் த இந்தியன் நேவி ஹாஸ் ரெஸ்பாண்டட் டு 18 இன்சிடென்ட்ஸ் அண்ட் ஹாஸ் பிளேட் எ பிவோட்டல் ரோல் இன் தி ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர் அண்ட் பிரிஃபர்ட் த செக்யூரிட்டி பார்ட்னர் இன் இந்தியன் ஓஷன் ரீஜன். ஸோ ஆப்பரேஷன் சங்கல்ப் என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆப்பரேஷன் அஸ்பைடஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அஸ்பைடஸ் அப்படிங்கிறது இதுவும் ரீசென்ட்டா நடந்த ஒரு ஒரு கடல் பாதுகாப்புக்கான ஒரு ஒரு விதமான ஒத்திகை தான். ஸோ அஸ்பைடஸ் அப்படின்னு சொல்றது. 2024 பிப்ரவரி 19ல நடந்துச்சு. பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யுஇ அதாவது EU யூரோப்பியன் யூனியனுடைய ஒரு மிலிட்டரி ஆப்பரேஷன்னு சொல்றோம். இது நம்ம இந்தியாவுக்கு இதுக்கும் வராது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆப்பரேஷன் கங்கா அப்படின்னு சொல்றோம். பொதுவாவே நெறைய ஆப்பரேஷன் வந்து கங்காங்கிற பேர்ல வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ ராணுவத்துக்கும் சரி, இல்ல கங்கையை சுத்தப்படுத்துவதற்காகவும் இருக்கும். ஸோ எவாலுவேஷன்ஸ் மேரி மிஷன் கேரிட் பை தி இந்தியன் கவர்ன்மென்ட். ஸோ சிட்டிசன்ஸ் ஸ்டாண்டர்ட் இன் த நெய்பர் கண்ட்ரிஸ் உக்ரைன். உக்ரைன்ல நெறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த போர் நடக்கும்பொழுது தங்கியிருந்தவங்கள காப்பாற்றி கொண்டு வருவதற்காக இந்திய அரசு எடுத்துக்கொண்ட அந்த முயற்சிக்கு பேரு தான் உங்களுக்கு ஆப்பரேஷன் கங்கா. ஆப்பரேஷன் அஜய் அப்படின்னு சொல்றாங்க. இது 2023 அக்டோபர் 12ல ஸ்டார்ட் பண்ண ஒரு ஆப்பரேஷன். ஸோ லொகேஷன் வந்து இஸ்ரேல்ல வந்து பாதிக்கப்பட்டவர்களே. ஸோ பிரிங் பேக் ஃப்ரம் இஸ்ரேல் அவங்கள கொண்டுட்டு வர்றதுக்காக ஆப்பரேஷன் விஜய் என்பதை கொண்டு வந்தாங்க. கடற்கொள்ளையில் தடுப்பில் சாதனை படைத்த இந்திய போர்க்கப்பல் என்ன? ஸோ ஐஎன்எஸ் ஸ்ரதா. ஐஎன்எஸ் ஸ்ரதா என்கின்ற ஒரு கப்பல பத்தி
ஏப்ரல் மாச செய்திகள்ல வந்துருந்துச்சு. P55 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ சுகன்யா கிளாஸ் பேட்ரோல் வெசல் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. ஸோ இந்தியாவுடைய பாதுகாப்பு ரோந்து கப்பல் 1990ஆம் ஆண்டு இந்த கப்பலானது கட்டமைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது பாருங்க, இந்திய ராணுவம் இந்த நடவடிக்கையின் மூலம் சியாச்சினை தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தது. ஆப்பரேஷன் மேக்தூத். மேக்தூத் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு இலக்கியத்தின் பேர் தான். மேகதூதம் காளிதாசரால் எழுதப்பட்ட இலக்கியத்தின் பேர் தான் வச்சிருக்காங்க. இது 1984ல நடந்த ஒரு ஆப்பரேஷன். ஸோ 1984 13த் ஏப்ரல்ல நடந்த ஒரு சியாச்சினுடைய பகுதியை கைப்பற்றுவதற்கு ராணுவத்தில் எடுக்கப்பட்டது. ஸோ காரகோரம் மலைத்தொடர்ல 6400 மீட்டர் உயரத்தில் உள்ள சியாச்சின் கொடுமுடியை கைப்பற்றுவதற்கு இந்த லடாக் பிரதேசத்துடன் இணைப்பதற்காக இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்துச்சு. இப்ப இந்த ஆப்பரேஷன் கங்கா, ஆப்பரேஷன் அஜய்லாம் பார்த்தது தான். ஸோ இந்தியாவின் சூரிய மின் உற்பத்தியில முதலிடம் வகிக்கக்கூடிய மாநிலம் குஜராத் மாநிலம். ஸோ இதற்கு முன்னாடி ராஜஸ்தான் இருந்துச்சு, கர்நாடகா மாநிலங்கள் இருந்தது. இப்போ அட் பிரசன்ட் 24 ஏப்ரல் மாத புள்ளிவிவரங்களின் அடிப்படையில இது அமைக்கப்பட்டிருக்கு. குஜராத்தில் அதிகமா இருக்கு. பின்னொட்டில் இது இஸ்ரேலுக்கான ஆயுதங்களை விற்பதை அல்லது அனுப்புவதை நிறுத்துவதற்கான தீர்மானத்தை நிறுத்து யுஎன்ஹெச்ஆர்சி யுனைடெட் நேஷனோட ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் அப்படிங்கிறது உருவாக்கி இருக்கிறாங்க. ஸோ இப்போ சமீபமாக இந்த போர் நடப்பதற்காக அதை நிறுத்துவதற்கான தீர்மானத்தை உருவாக்கியிருக்காங்க யுஎன்ஹெச்ஆர்சி. தேங்க்யூ.